மிஷனல் தியாலஜி பிரின்சிபிள்ஸ் என்ன, அப்புறம் சுபாவம் இந்த தமிழ் கொஸ்டின் வாசிக்கிறேன் நினைக்கிறேன். கர்த்தருடைய அந்த வேலையை நம்ம செய்யணும். மிஸ்ஸியாலஜி தெரியணும். ஏன் மிஸ்ஸியாலஜி தனியா வேணும்னா இது எல்லாத்தையும் இணைத்து தியாலஜி, பைபிள்ல இருக்கிற காரியங்கள், சரித்திரத்துல பைபிள் சரித்திரம், உலக சரித்திரத்துல இருக்கிற காரியங்கள், பைபிள்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ், தியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ், இறையியல் என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்ற காரியங்கள், அப்புறம் அந்தந்த கல்ச்சர் பார்வையில நம்ம அதை எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம இணைத்து படிக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு இந்த மிஸ்ஸியாலஜி அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் ஒரு தனி பாடமா இருக்கணும் தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது. அப்போ சந்திக்கப்படாத மக்கள் இனம் என்பதை குறிக்கும் வேறு சிறப்பு பெயர்களை கூறுக. சந்திக்கப்படாத மக்கள் அப்படின்னா இது வரைக்கும் அவங்களுக்கு அதனுடைய சத்தியம் போய் சேரல. இப்போ இங்கிலீஷ்ல unreached people groups அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் unevangelized people, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், tribals, hidden people, மறைவான மக்கள். அதாவது வெளிப்படையா யாருக்கும் இன்னும் தெரியல இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கிறாங்க, அப்படி மறைவான மக்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ எத்தனை வந்திருக்காங்க? 1 2 3 4 5 6 7. ஓகே, நான் சொன்னேன் கொஸ்டின் பேப்பர் 3 பார்ட்டா இருக்குது. ஜெனரலா பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் 3 பார்ட்டா தான் இருக்குது. பார்ட் 1 ஸ்மால் ஆன்சர், மோஸ்ட்லி டெஃபினிஷன், வரையறை, இது என்ன, அந்த வரை கூறுறது. அதுக்கு 5 மார்க்ஸ், 10 கொஸ்டின் இருக்கும். அதுல 5 மார்க் ஒரு கேள்விக்கும் இருக்கு. ரெண்டாவது போர்ஷன் 200 வார்த்தைகளில் பதில் அளிக்கவும் அப்படின்னு அதுக்கு 10 மார்க். அதாவது 1 பேஜ், 1 ஃபுல் பேஜ் இல்லைன்னா மேக்ஸிமம் 1.5 பேஜ். ரொம்ப பெருசா எழுதுறவங்கன்னா 1.5 பேஜ் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் 1.5 பேஜ், அதை நம்ம பிரிச்சு கூட நீங்க 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் எழுதலாம். பட் 1.5 பேஜ் தாண்டாம இருக்கிறது நல்லது. அது 10 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் 400 வார்த்தை, 400 வார்த்தை வேர்ட்ஸ்ல, 400 வேர்ட்ஸ்னா 3 பேஜ் போகும், 3-4 பேஜ் போகும். அதுதான் எஸ்ஏ கொஸ்டின். அதுல 2 கொஸ்டின் கேக்குறாங்க. அதுல 2 கொஸ்டின் 20, ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ் எஸ்ஏ கொஸ்டின். அது 20 into 2, 10 மார்க்ல 5 கேள்வி இருக்கும். 10 மார்க் கொஸ்டின்ஸ் 5, அதாவது ஒரு 200 வேர்ட்ஸ்ல எழுதுறது 5 கொஸ்டின் இருக்கும். அப்புறம் 400 வேர்ட்ஸ்ல பெரிய எஸ்ஏயா எழுதுறது 2 இருக்கும். இந்த எஸ்ஏஸ்ல ஜெனரலா என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டேவிட் போஷ் கூறும் 6 யுகங்கள். நம்ம இப்ப கடைசியா பார்த்துட்டு இருக்கிறோம்ல, பாரடைம் ஷிஃப்ட்ஸ், அந்த 6 யுகங்கள். இப்ப நம்ம அதுல 4 பார்த்திருக்கோம், 5 பார்த்திருக்கோம், 5வது முடிக்க போறோம். 6 பாரடைம் ஷிஃப்ட் இன் மிஸ்ஸியாலஜி அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. கடவுளின்
பற்றி உள்ளது. ஏதாவது மிஷனரி கவுன்சில் அது நம்ம பார்க்க போறோம். அது 5வதுல தான் அது 6 முடியும். அதுல இருந்து ஒரு கேள்வி இல்லைன்னா இன்னொரு கேள்வி என்ன சாதாரணமா வருது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பாடத்துல படிச்சு ஏதாவது 2 டாபிக் நீங்க வந்து அலசி ஆராய்ந்து எழுதுங்க, கிரிட்டிக்கலா நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி வருது. இல்லைன்னா மிஸ்ஸியாலஜிஸ்ட் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச 2 மிஸ்ஸியாலஜிஸ்ட பத்தி எழுதுங்க. அவங்க வந்து முக்கியமா இந்தியன் மிஸ்ஸியாலஜிஸ்ட், அதுவும் நம்ம இன்னும் பார்க்கல. இந்தியன் மிஸ்ஸியாலஜிஸ்ட் நீங்க வந்து பேர் வேணா நோட் பண்ணிக்கலாம். டாக்டர் சிகா ஆர்லஸ், டாக்டர் தேவதாசன், இவங்களை பத்திய காரியங்கள் நெட்ல தான் நம்ம அதை பார்க்கணும். நம்ம ஹிஸ்டரி புக்ல பார்க்கலாம். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, டாக்டர் லெஸ்லி நியூபிகின், இந்த மாதிரி சில டாக்டர் ராம்குமார், சாமியல் தேவதாசன், டாக்டர் கே ராஜேந்திரன், சில பேர்களை கொடுத்து மிஸ்ஸியாலஜிஸ்ட் யாரெல்லாம் ஃபேமஸ் மிஸ்ஸியாலஜிஸ்ட் நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல கூட பார்க்கலாம். அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் இருக்குது. கடைசி போன 2 வருஷமா வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி கொடுத்துட்டு அது 50 மார்க்ஸுக்கு, அடுத்தது வந்து 200 வார்த்தைகள் 10 மார்க்ஸ் கொஸ்டின், அதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. அப்புறம் கடைசியா எஸ்ஏ கொஸ்டின் 2, அது வந்து ஒரு கொஸ்டின் 20 மார்க். ஸோ டோட்டலா வந்து 50, 100, 140 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 140 மார்க்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 100 மார்க்குக்கு எழுதுனா போதும். இப்போ முதல் இதுல 10 அடுத்தது 5 கொஸ்டின் எழுதணும். இந்த 5மே நல்லா தெரிஞ்சுச்சுன்னா 5 எழுதிக்கலாம். இல்லை ஒரு எஸ்ஸே எழுதலாம். ஒரு எஸ்ஸே எழுதிட்டு இதுல குறைச்சிக்கலாமா கொஸ்டின்ஸ். நான் அந்த கொஸ்டின் பேப்பரையும் நான் உங்களுக்கு இதுல போட்டு விடுறேன், குரூப்ல போட்டு விடுறேன். இல்லைன்னா கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்த நாங்க எழுதின பேப்பர்ல எல்லாம் வந்து 12 கொஸ்டின் கொடுத்து எனி 10 எழுதணும். அப்புறம் 8 கொஸ்டின் கொடுத்து அதுல 5 கொஸ்டின் சூஸ் பண்ணணும். 4 கொஸ்டின் கொடுத்து எஸ்ஏல 2 எஸ்ஏ சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம நிறைய பேர் இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ப்ரே பண்ணி ஆரம்பிக்கலாமா? 7:20 ஆயிடுச்சு. ஜெமிமா ப்ரே பண்றீங்களா? அசாம்ல இருந்து பண்றாங்க. நீங்க ப்ரே பண்ணுங்க ஜெமிமா. ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள்லயும் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அருட்பணி பத்தி நாங்க தெரிந்து கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் பாராட்டிய கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, இவ்வளவு நாளும் நாங்க இந்த டாபிக்ல நாங்க படிச்சுட்டு வர்றதுக்கு நீங்க அனுகிரகம் பாராட்டி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இசப்பா, வேதத்திலிருந்தும் ஹிஸ்டரியில இருந்தும் நீங்க எங்களுக்கு மிஷன்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய கிருபை எங்களுக்கு அழகி செய்யட்டும், நடத்தட்டும். அப்பா, நாள நாங்க படிக்க போறத உங்க வசனத்தின்படி எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கான கிருபையை எங்களுக்கு தந்துடலுங்க. உங்க வேதத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை பேதைகளாகி எங்களை உணர்வு உள்ளவர்களாக்குங்க. உங்க கருத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம், நடத்துங்க. மேமையும் ஆசீர்வதிங்கப்பா. மேமும் தெளிவா எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான கிருபையை கொடுங்க. இன்றைக்கு நாங்க படிக்க போற நிறைய காரியங்கள், கவுன்சில்ஸ் அண்ட் மாடர்ன் டைம் உடைய அர்ப்பணி பத்தி நாங்க படிக்க போற எல்லா காரியங்களுக்கும் எங்க வெளிச்சம் தந்து உங்க திருவுளை திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you ஜெமிமா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். லாஸ்ட் டைம் விட்டதுல இருந்து குயிக்கா பார்ப்போம். அதுல எது இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிறதையும் நான் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டே வரேன்.
அந்த திமோத்தின்ற நேம்ல யார் இருக்கிறது? லாஸ்ட் டைம் கேட்டு மறந்துட்டேன், சாரி. திமோத்தி 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 எம். ஹலோ, அதுல யாருமா இருக்கிறது? ஓ ஓகே. திமோத்தி பிரதர், நீங்க எங்க இருந்து அட்டெண்ட் பண்றீங்க? கேக்கல. ஓ, திமோத்தி கிளியர் இல்ல. திமோத்தி, நீங்க குரூப்ல இருக்கிறீங்கல்ல? வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க ஆண்டி, இருக்கிறாங்க. எங்க சர்ச் தான். எல்ஷடாயா? எல்ஷடாய். எல்ஷடாய் குரூப்பா? ஓகே ஓகே. ஆமாங்க. திமோத்தி எல்ஷடாய். சரி, ஓகே. நான் இப்போ ஷேர் பண்றேன், ஒரு டாபிக்கை ஷேர் பண்றேன். அப்புறம் நம்ம அதுல இருந்து பார்ப்போம். Chapter 3. Share entire screen. தெரியுதா? தெரியுது மேடம். ஓகே. இதுல வந்து நான் என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிடுவா. லாஸ்ட் டைம் வந்து இந்த இது பார்த்தோம், நவீன அறிவொளி முன்னுதாரணம், தட் இஸ் மாடர்ன் என்லைட்மெண்ட் பேரடைம். 6 பேரடைம் ஷிஃப்ட்ஸ் பார்த்தோம். 6ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து அப்போகாலிப்டிக் ஏர்லி சர்ச் பேரடைம். அதாவது வந்து அப்போகாலிப்டிக் ஆரம்ப கால திருச்சபை முன் உதாரணம். அது வந்து முதல் 100 ஆண்டுகளுக்குள்ள, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில மட்டும். அது வந்து மெயினா எந்த சபை? ஆதி காலத்துல இயேசு சுவாமி எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அவங்க அப்போஸ்தலர்களால அங்கங்க செய்யப்பட்ட மினிஸ்ட்ரியை பத்தி பார்த்தோம். அதுல எல்லாருமே யூதர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் இயேசு சுவாமி சீக்கிரம் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைசிஸ் நோக்கத்தோட, ஒரு நெருக்கடி மனநிலையோட அவங்க இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள வந்து வந்த மெயின் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, பிரச்சனை என்னன்னா, புறஜாதியார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்கள வந்து நம்ம சேர்த்துக்கணுமா, இல்ல அவங்க யூதர் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்கள சேர்க்கணுமா அப்படின்ற பிரச்சனை இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த எருசலேம் கவுன்சில், எருசலேம்ல வச்சு எல்லாரும் மீட் பண்ணும்போது, இல்ல திருப்பி வந்து அவங்கள வந்து என்ன அது அந்த 8வது நாள்ல பண்ற விருத்த சேதனம் எல்லாம் பண்ண தேவையில்லை, தோராவை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இயேசு சுவாமி வந்து எல்லாத்துல இருந்தும் நமக்கு விடுதலை தந்திருக்கிறாரு. அப்ப அவரை வந்து விசுவாசித்தால் போதும், அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவங்களை நம்ம சபையில சேர்க்கணும்ன்ற ஒரு இதுக்கு வந்தாங்க. அவங்க என்ன மெயினா சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான், ஆண்டவராகிய பிதாவை அவர் மூலமாய் வந்த இயேசு கிறிஸ்துவ தான் அவங்க வந்து விசுவாசிக்கணும், வேற தேவர்கள் யாரையும் அவங்க வந்து வணங்கக்கூடாது, அந்த மாதிரி ஐடல் வர்ஷிப் வந்து இருக்கக்கூடாது, அப்புறம் பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தணும், அப்புறம் அந்த ஐடல்ஸ்க்கு படைக்கப்பட்ட உணவை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது, அப்புறம் ரத்தத்தோட அடிபட்டு கிடக்கிற மிருக ஜீவன்களையும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷன் மட்டும் வச்சுட்டு அவங்கள வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சபையிலன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்தது வந்து ஹெலனிஸ்டிக் பேட்ரிஸ்டிக் பேரடைம். அப்போ அந்த ஹெலனிஸ்டிக் அப்படின்னா அந்த கிரேக்க இதனால ஒரே கடவுள் அப்படின்றது. பேட்ரிஸ்டிக் வந்து அந்த ஆதி பிதாக்கள் இருந்தாங்க, சர்ச் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ். அவங்க அந்த காலத்துல என்னாச்சு, பர்சிக்யூஷன் வந்து எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இது எந்த பீரியட்ல? 100வது AD 100வது வருஷத்துல இருந்து 451 வருஷம், கிட்டத்தட்ட 500 வருஷங்கள், 400 வருஷங்கள்.
அப்போ அதுல வந்து நிறைய பேர் வந்து புறஜாதிகள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. சோ சபை அப்படின்னாலே புறஜாதிகள் நிறைந்ததா இருந்தது. அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த என்ன முக்கியத்துவம், என்ன தத்துவங்கள், கோட்பாடு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், பிரின்சிபல்ஸ், பிலாசபி அண்ட் டாக்டரின், அதெல்லாம் வந்து எழுதி இப்படி இப்படி இருக்கணும் சர்ச்னான்றது வந்துச்சு. இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் த சர்ச் வந்து ஒரு நிறுவனமா மாற்றப்பட்டது. அந்த மாதிரி காரியங்களை பார்த்தோம். அப்புறம் முக்கியமா அந்த இடத்துல வந்து அந்த ஞானவாதம் நிறைய வந்துச்சு. நாஸ்டிசிசம், நிறைய பேர் வந்து நிறைய பிலாசபிஸ கொண்டு வந்து அந்த இடத்துல வாக்குவாதம் பண்றத பாக்குறோம். அப்ப அதெல்லாம் தாண்டி ஞானத்தினால நமக்கு ரட்சிப்பு இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுனாலதான் ரட்சிப்பு அப்படின்ற இத அங்க பேச வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. அடுத்தது ரோமன் கேத்தலிக் பேரடைம். ரோமன் கத்தோலிக்க முன் உதாரணம். அது 500வது ஏடியில இருந்து 1500வது ஏடி வரைக்கும் அந்த ஒரு 1000 வருடங்கள் கவர் பண்ணதுல என்னெல்லாம் இருந்துச்சு? ஃபோர்சிபிள் கன்வர்ஷன், வலுக்கட்டாயமாக மக்கள் மதமாற்றம் பட்டாங்க. ஏன்னா ரோம ராஜ்யம் வந்து ஒரு கிறிஸ்தவ ராஜ்யமா மாறிடுச்சு. ரோம அரசர்கள் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் ஆயிடணும் அப்படின்னு ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் நடந்தது. அப்புறம் அந்த போப் ஆண்டவர், அங்க இருந்த பிஷப்ஸ், அவங்க எல்லாமே சேர்ந்து சர்ச்சை வந்து ரொம்ப அடிமைத்தனம், ஒடுக்குமுறை அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல இருந்து காலனித்துவம், அதாவது அந்த ஒரு காலனியா ஆண்டவருக்குள்ள வரும்போது அந்தந்த காலனிக்கு ஒரு சட்டத்திட்டங்கள், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் துறவிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாம் வந்ததுனால அகைன் வந்து அங்க பெரிய ப்ராசிக்யூஷன் நடந்தது. தடைப்பட்டு ஆல்மோஸ்ட் போச்சு, சிதறடிக்கப்பட்டாங்க. திருச்சபையின் செல்வாக்கின் வளர்ச்சி, அதாவது சர்ச்சஸ் வந்து ரொம்ப வெல்த்தி ஆயிடுச்சு. growth of influence of the church, சர்ச் வந்து ரொம்ப வெல்த்தி ஆயிட்டனால, நல்ல பணக்கார சபைகள் அந்த ரோம கத்தோலிக்க சபை அப்படி ஆயிட்டதுனால சர்ச் என்ன சொல்றாங்களோ அததான் வந்து சபை மக்கள் கட்டாயம் கேட்கணும். அது வந்து பைபிள் பேஸ்டா இல்லாம வேதாகம் சாராத பல காரியங்கள் உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி சபைக்கும் தேசத்துக்கும் நிறைய தொடர்புகள் வந்துருச்சு. ஸோ தேசம் வந்து சபைக்கு அடிமையான மாதிரி ஆயிடுச்சு. போப் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து அந்த தேச குடிமக்கள், அந்த தேசத்தின் ராஜா எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் கிறிஸ்தவத்துக்கும் யூத மதத்துக்கும் அப்பதான் எல்லாருக்கும் அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சு அந்த கிறிஸ்டியானிட்டி வேற, கிறிஸ்தவம் வேற, யூத மதம் வேறங்கிற அந்த பிரிவு அந்த தெரிஞ்சது. அப்புறம் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது, அந்த டாக்மா பிகேம் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபைனல். அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், இந்த காரியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்தது. ஒரு மனம் திரும்பி மனதலுக்கு அங்க இல்ல, மெம்பர் ஆகிட்டா, அந்த கேத்தலிக் சபையோட ஒரு மெம்பர் ஆகிட்டா ரட்சிப்பு கிடைக்கும், உறுப்பினர் கிடைக்கும். செயல்பாடு சார்ந்த நிலை, படிப்படியாக ஆன்மீகம், செயல்பாடு சார்ந்த நிலைன்னா பீப்புள் என்ன நினைச்சாங்க, நிறைய காணிக்க போட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், அது மாதிரி நிறைய காசு கொடுத்தா நமக்கு வேண்டிய பொசிஷன் கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும். அந்த மாதிரி செயல்பாடு, நம்ம செய்யற காரியங்கள்னாலதான் நம்ம வந்து ரட்சிப்பை தேடிக்கொள்ள முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. படிப்படியாக ஆன்மீகமாக மாறுகிறது. இந்த மொனாஸ்ட்ரீஸ்ல இருந்து போன மிஷனரிஸ், அந்த சில பேர் வந்து மொத்தமா கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ்குள்ள போய் அவங்க வந்து ரட்சிப்பை, உண்மையான ரட்சிப்பு என்ன, ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறார் காரியங்களை விளக்கி அவங்கள வந்து ஆன்மீகத்துக்குள்ள வழிநடத்தினாங்க. அடுத்தது ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் பேரடைம். இது வந்து AD 1517 இருந்து 1648, 1000 வருஷம், 1000 வருஷம் இல்ல, சாரி, ஒரு 600-700 இயர்ஸ் நடந்தது. இதுல வந்து முக்கியமா கேபிட்டல் பிரீஸ்ட் வந்து கொண்டு வந்தார். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றது.
தேவனால ஒருத்தன் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் வந்து விசுவாசத்தினால்தான், கிருபையினாலும் விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்படுவான்ற உண்மையை அவங்க கொண்டு வந்தாங்க. சர்ச்ல வந்து டாக்டரின் வந்து முக்கியத்துவம். சர்ச் வந்து ஒரு சபை வந்து எந்தெந்த கொள்கைகள்ல, வேதாகம கொள்கைகள்ல நிலை நிற்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவங்கள் முக்கியம் அப்படிங்கிறது வந்தது. விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் பிழைக்க முடியும். இயேசு சுவாமியின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனாலதான் ஒரு பாவி வந்து ரட்சிக்கப்படும். எல்லாம் டிசைட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரெஸ் ஆன் ஒரிஜினல் சின். மனுஷன் வந்து பிறப்பிலேயே பாவியாக பிறக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அதனால மனுஷன் வந்து தனியா வந்து he cannot save himself. தன்னால அவன் தனியா தன்னை காப்பாற்றிக்கொள்ள ரட்சிக்க முடியாது. அப்புறம் எல்லா விசுவாசிகளுமே வந்து ஆசாரியர்கள் அப்படின்ற டீச்சிங் வந்தது. ட்ரெடிஷன், பாரம்பரியமும் சைக்ரமெண்ட்ஸ்னா அங்க பாரம்பரியம், சடங்குகள். அதை விட வந்து எது ரொம்ப முக்கியம்? வேதத்தின் அடிப்படையில் சர்ச்சஸ் வந்து எப்படியோ சர்வைவ் ஆச்சு. ஏன்னா அதுக்குள்ள நிறைய பிரிவு வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டர் பைபிள்ல இருந்து ஒவ்வொரு வசனத்தை பிடிச்சிட்டு நிறைய குரூப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி குரூப்ஸ் வந்தாங்க? இந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லூதரன்ஸ் வந்தாங்க. அப்புறம் கால்வின் அப்படின்னு ஒருத்தர் கொஞ்சம் திருச்சி இது பண்ணதுல கால்வினிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் வந்தாங்க. அப்புறம் அனபாப்டிஸ்ட்கள் வந்து 16ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க? ஞான ஸ்நானம்ன்றது குழந்தைகளை கொடுக்க கூடாது. ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அதனால அனபாப்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம், இதுதான் மெயின் கட்டளை. அவங்களுக்கு மெயினான ஒரு நம்பிக்கை. அதுல அவங்க பிரிஞ்சாங்க. அப்படின்னா அவங்க வந்து கிரேட் கமாண்ட்மெண்ட்டை நம்பினாங்க. எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த கிரேட் கமிஷனை நம்பினாங்க, பெரும் கட்டளையை நம்பினாங்க. அப்புறம் திருச்சபையும் அரசும் ராஜ்யமும் ஒன்னா சேர்ந்துருக்க கூடாது. ரிலிஜனும் பாலிடிக்ஸும் கலக்க கூடாது. ரிலிஜன் தனியா இருக்கணும், சபை சர்ச் வந்து தனியா இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், அரசுக்குரிய காரியங்கள் தனியா இருக்கணும் அப்படின்றது அவங்க நம்பிக்கை. அப்புறம் வந்து அடுத்தது வந்து பேட்டஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்தாங்க. இவங்க வந்து மொரேவியர்கள் கூட இதுல இருந்தாங்க. இது 17ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சீர்திருத்தம். அப்போ இதுல வந்து ஜெர்மானிய லுத்தரன்களுடைய தான் முதல்ல தோணுச்சு. தனிப்பட்ட நம்பிக்கை, அதாவது ஒவ்வொருத்தரும் பர்சனலா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். மொத்தமா ஒரு வீட்டுல ஒரு அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் முழுவதும் சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில ஆண்டவரை இயேசு சுவாமியை நம்பி ரட்சிக்கப்படணும். அதுதான் தனிப்பட்ட நம்பிக்கை. அப்புறம் மனப்பூர்வமான பக்தி, உள்ளத்துக்குள்ள ஹார்ட் ஃபெல்ட் பைட்டி, உள்ளத்துக்குள்ள அவங்க இருதயம் சிந்தனைக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த விசுவாசமும் அப்புறம் தினசரி ஜெபம் இருக்கணும். அப்புறம் ஸ்மால் குரூப் பைபிள் ஸ்டடீஸ் நடத்தணும். இதெல்லாம் வந்து இந்த பேட்டஸோட இது அப்படி ஒரு குரூப் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அந்த 16ஆவது நூற்றாண்டு பிற்பகுதியில வந்து இங்கிலாந்துல இருந்து சர்ச்சுக்குள்ள இருந்து பியூரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப், பியூரிட்டானிசம். அது என்ன அப்படின்னா சர்ச்சுக்குள்ள சில பைபிளுக்கு அகேன்ஸ்டான சடங்குகள், பைபிள்ல இல்லாத சடங்குகள், பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து எடுத்துடணும். அதுக்கு ரொம்ப உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்டவங்க, வெரி ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்டே ஒரு பாவம், இன்ப நுகர்வை ஒரு பாவமாக கருதினர். அப்புறம் எல்லாருமே இந்த பீரியட்ல என்ன சொன்னாங்க? கடவுளுடைய ராஜ்யம், அவர் தான் வந்து he is all in all, God is sovereign. கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் தான் நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நேற்று லாஸ்ட் Thursday நம்ம பார்த்தது மாடர்ன் என்லைட்மெண்ட் பேரடைம். மாடர்ன் என்லைட்மெண்ட் பேரடைம்ல யாரை பத்தி பார்த்தோம்? ரெனி டெஸ்கார்டஸ், Jonathan Edwards, John and Charles Wesley, William Carey. இந்த மாடர்ன் என்லைட்மெண்ட் இதுலதான் கடைசியில விட்டோம்னு நினைக்கிறேன், ஸ்டாப் பண்ணோம். ஓகே, ஸோ வந்து இந்த பீரியட்ல
என்னாச்சு 17-18ஆம் நூற்றாண்டுல வந்து நிறைய பிலாசபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அந்த ரெனைசன்ஸ் திங்கிங் எண்ணங்கள் மாறுச்சு. நிறைய மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய சயின்டிஸ்ட், நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து இந்த பீரியட்ல தான் வந்தது. அப்போ அப்படி வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஏஜ் ஆஃப் ரீசன் ஓவர் ஃபெய்த், விசுவாசத்துக்கு மேல சிந்திக்கும் தன்மை, அதாவது யோசிச்சு இப்படியா அது இப்படியா, லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து யோசிச்சு அதெல்லாம் வந்து இதுதான் சரி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நம்பிக்கையை விட பகுத்தறிவின் காலம், பகுத்தறிவு தான் முக்கியன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது ஏஜ் ஆஃப் சயின்ஸ், அனலைசிங், லேக் ஆஃப் த பர்பஸ் கொஸ்டின், செப்பரேஷன் பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் ஒப்பீனியன், லாஸ் ஆஃப் பிலீஃப் இன் மிரக்கிள்ஸ். ஸோ மக்கள் வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப சிந்தித்து தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற அந்த மாதிரி போகும்போது கடவுள் இல்லை, இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து சயின்ஸ்னால விஞ்ஞானத்தினால விளக்க முடியும், அந்த மாதிரி எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பாக்குறது. பர்பஸ் கொஸ்டினே இல்லை அவங்க கிட்ட. ஏன் நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிறேன், நோக்க கேள்வி எல்லாம் போயிடுச்சு. கடவுள் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்லாம் சிந்திக்கல அவங்க. அதை விட்டுட்டாங்க. அப்புறம் உண்மை எதுன்றதை விட அவங்க யோசிக்கிற காரியங்கள், அவங்களுடைய இமேஜினேஷன்ஸ், கருத்து, ஒப்பீனியன் அப்படின்னா அந்த இமேஜினேஷன்ஸ்ல வர ஒவ்வொருத்தருடைய கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்ல அந்த கருத்துக்களை பேசி உண்மையான ஃபேக்டை விட்டுட்டு கருத்துக்களை நிலவி வர ஆரம்பிச்சது. அற்புதங்கள்ல நம்பிக்கை இல்லை, மிரக்கிள்ஸ் எல்லாம் நடக்காது, அது வந்து மனுஷனுடைய ஏதோ ஒரு இதுல அவன் யோசிக்கிறது அப்படின்னு நம்பிக்கை அற்றவர்களா இருந்தாங்க. வரம்பற்ற மனித முன்னேற்றத்தில் நம்பிக்கை. சோ மனுஷன் வந்து அவனுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, எவ்வளவு தூரம் வேணா மனுஷன் வந்து முன்னேறலாம். ஏன்னா தொழில்நுட்பம், டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே போகுது இல்லையா, இப்ப இருக்கிற நம்ம பாக்குறோம் எவ்வளவு வளர்ந்துட்டே போகுது. அதனால மனுஷன் வந்து முன்னேறி கொண்டே போகலாம், அதுக்கு வந்து there is no limit, வரம்பு கிடையாது அப்படின்னா. நான் தான் அந்த நாங்கள், நாம் அப்படிங்கிற கான்செப்ட் போய் நான் எல்லாமே அந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்துருச்சு. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தின் மீதான முக்கியத்துவம் குறைஞ்சு போகுது. கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னா சபை. அந்த சபை யாரு? நம்ம தான், ஒவ்வொருத்தரும் அங்கத்தினர். அப்ப அந்த ஒவ்வொரு அங்கத்தினரும் நான் நினைச்சதுதான் சரி, நான் செய்யறதுதான், நான் வந்து நானே தனியா பைபிள் ஸ்டடி பண்ணிக்குவேன், ஏன்னா எல்லா காரியங்களும் எனக்கு இருக்கு, டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால நான் நினைக்கிறது போதும், சர்ச்சுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, என்னைக்கு எனக்கு போகணும்னு தோணுதோ நான் அன்னைக்கு போய்க்கலாம், எல்லா பிலீவர்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிற தேவை இல்லை, மற்றவங்களை பற்றி அக்கறை இல்லை. சோ ஒரு சபை, ஆதி சபை எப்படி இருந்துச்சு, எல்லாரும் இணைந்து இருந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, தினந்தோறும் வந்து சேர்ந்து அப்பம் பெற்றார்கள், இருந்ததெல்லாம் ஷேர் பண்ணி இருந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா, அப்ப நம்ம சபைகளையும் நிறைய சபைகள் அப்படி இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒண்ணுன்னு சொன்னா அந்த சபையில இருக்கிற அநேகர் போய் உதவி செய்யவும், ஜெபிக்கவும், அவங்கள தாங்கவும். ஆனா அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி இந்த காலத்துல இதான் இப்ப லேட்டஸ்ட். சோ திருச்சபை போதனைக்கு அடிச்சு, திருச்சபை போதனைகளுக்கு அடிப்பணியாமை. They were not willing to obey the church regulation. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறைத்தல். சர்ச்சுக்கு போகணும்னு தேவையில்லை, அந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் தேவையில்லை. எனக்கு என்ன இருந்தா போதும், நான் கடவுளுக்குள்ள சரியா இருந்தா போதும். தனிப்பட்ட விசுவாசத்திற்கு மட்டுமே அழுத்தம் அளித்தல். உள்ளூர் சபையுடான ஒற்றுமை அல்லது கூட்டு பொறுப்புணர்வு இன்மை. இப்போ சர்ச்ல ஒண்ணு இருக்குல்ல, சர்ச் ஒரு சபையா சேர்ந்து, இப்போ ஒரு இடத்துல இப்போ போர் நடக்குது, இதே போர் ஏதோ ஒரு இடத்துல குண்டு போட்டாங்க அப்படின்னா ஒரு சபையா சேர்ந்து அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறது. அந்த மாதிரி ஒரு கூட்டு பொறுப்புணர்வு, யூனிட்டி இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம போயிடுச்சு. அடுத்தது திருச்சபையையும் அரசையும் பிரித்தல். டீலிங்கிங் த சர்ச் ஃப்ரம் த கவர்மெண்ட். அப்புறம் இன்னொன்று வந்து பிற மதங்கள் நல்லதாக கருதப்படுகின்றன. சோ எல்லா மதத்திலையுமே, அப்புறம் சில பேருடைய தத்துவம் என்ன, எல்லா மதத்திலையுமே நல்ல காரியங்கள் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து அந்த மதத்தினுடைய காரியங்களை சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு கூட ரட்சிப்பு கிடைக்கும். பிற மதங்களை சேர்ந்த உண்மையான பின்பற்றுபவர்களுக்கு மீட்பு உண்டு, அனைத்து மதங்களிலும் நன்மைகள் உள்ளன அப்படின்ற ஒரு தாட். இதுதான் வந்து இன்க்ளூசிவிசம், எல்லா மதங்களையும் இணைத்து கொள்வது, அப்படி இன்க்ளூசிவிசம். ஆனா அது வந்து சரியல்ல. ஏன்னா அடுத்தது வந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன, தனித்துவவாதம்.
எக்ஸ்க்ளூசிவிசம். எக்ஸ்க்ளூசிவிசம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் மட்டுமே மீட்பிற்கு தேவை அப்படின்றது தனித்துவமான உண்மை. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்காக பலியாராய் வந்து பிதா அனுப்பின குமாரன். அப்போ அவரே விசுவாசம் வைக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ரட்சிப்பு உண்டுங்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவ். We can find salvation exclusively in believing in Jesus Christ only. அதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ். இந்த ரெண்டு வேர்ட்ஸ் நீங்க பாத்துக்கணும். இந்த ரெண்டு என்ன அப்படிங்கறத எழுத தெரிஞ்சுக்கணும். இன்க்ளூசிவிசம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவிசம். அப்புறம் வந்து பெரிய விழிப்புணர்வுகள், கிரேட் அவேக்கனிங்ஸ். இது வந்து 1730 இருந்து 1750 அந்த டைம்ல நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து பிரிட்டிஷ் காலனிஸ், அமெரிக்கால ஒரு 13 ஸ்டேட்ஸ்ல பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரேட் பிரிட்டன் தான் நமக்கு தெரியும்ல, நம்மளோட இந்தியாவையும் ஆண்டுட்டு இருந்தாங்க, சிலோன் ஆண்டுட்டு இருந்தாங்க. நிறைய நாடுகளை கிரேட் பிரிட்டன் பிடிச்சு ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி அமெரிக்கால 13 ஸ்டேட்ஸும், அப்ப அந்த இடத்துல நடந்த ஒரு அவேக்கனிங், ஒரு விழிப்புணர்வு, ரிவைவல். அப்ப இது வந்து அங்க என்ன ரிவைவல் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல யார் மூலமா வந்துச்சுன்னா இந்த ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் மூலமா வந்தது. அப்போ அவர் சொன்னாரு, தனிப்பட்ட எல்லாருமே பாவிகள் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு அப்பதான் வந்துச்சு. ஓ, நான் ஒரு பாவிதான், அப்ப நான் வந்து என்னைய ரட்சித்துக் கொள்ள முடியாது. அப்ப அது பாவின்ற அந்த பாவ உணர்வு, அப்புறம் தனிப்பட்ட ரட்சிப்பு. பர்சனலா எங்க அப்பா தாத்தா கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்க, சோ ஐ அம் a கிறிஸ்டியன் அப்படின்றதே கிடையாது. நான் வந்து தனிப்பட்ட முறையில நான் வந்து ஆண்டவர் பக்கம் திரும்பினாதான் என்னால ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். சோ தனிப்பட்ட ரட்சிப்பு மற்றும் பக்தியை மையமாக கொண்டிருந்தது. என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய ரட்சிப்பை நான் பயத்தோடு நான் வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது தனிப்பட்ட பர்சனல் சால்வேஷன்ன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்தது. இதனை தொடர்ந்து சமத்துவத்தை வலியுறுத்தும் சமூக சீர்திருத்தங்களும் ஏற்பட்டன. நிறைய இந்த ஸ்லேவரி, அமெரிக்காஸ்ல வந்து ஸ்லேவ்ஸா வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க நினைச்சுக்குவாங்க அவங்கதான் வந்து இருக்கிறதுல ஒரு பெரிய குரூப், நம்ம வந்து அறிவுலையும் சரி ஆஸ்திலையும் சரி நம்ம வந்து பெரியவங்க. சோ அடுத்த இருக்கிற அந்த சின்ன சின்ன ட்ரைப் எல்லாம் வந்து நமக்கு கீழானவர்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல அதே மாதிரி பிளாக்ஸ், அமெரிக்கால வந்து நிறைய கருப்பர்கள் இருந்தாங்க இல்லையா, பிளாக் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் ஒரு வேற விதத்துல ட்ரீட் பண்ணுவது, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப அந்த சமத்துவமும் அந்த இடத்துல வருது, சமூக சீர்திருத்தங்களும் அங்க ஏற்பட்டுச்சு. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் தான் வந்து இதை வந்து தொடங்கி வைத்தவர். இதை குறித்து பேசி மக்கள் பெரிய விழிப்புணர்வை கொண்டு வந்தார். தொடர்ந்து ஜான் வெஸ்லி, இவர் வந்து ஒரு ஸ்பீக்கர் இல்லையா, நல்ல ஒரு ப்ரீச்சர், இங்கிலீஷ் தியாலஜியன், பிரிட்டனை சேர்ந்தவர். ஸோ அவரும் வந்து நிறைய ரிவைவல் பிரசங்கங்கள், அவருடைய பிரசங்கங்கள் மூலமாக, வேதத்தை சார்ந்த எழுப்புதல் பிரசங்கங்கள் மூலமாக இந்த கிரேட் அவேக்னிங்ஸ் வந்துச்சு. அதுல அநேகம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, உண்மையா ஏற்றுக்கொண்டாங்க, சிறந்த விசுவாசிகளா அங்க நின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சமூக நடவடிக்கைக்கும் சுவிசேஷ பிரசங்கத்திற்கும் இடையிலான பிரிவு, ஸ்பிளிட் பிட்வீன் சோசியல் ஆக்ஷன் அண்ட் இவாஞ்சலிசம். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து ஒன்லி இவாஞ்சலிசம் பண்ணணும், ஜஸ்ட் போய் நம்ம வந்து மக்களை வந்து சீஷர்கள் ஆக்கணும், அவங்களை வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்கு ரட்சிப்பை அறிவித்து அவங்களை ரட்சிக்கிறதுல நம்ம வழி நடத்தணும், அது மட்டும்தான் நம்ம பண்ணணும். சில பேர் என்ன ஆயிடுச்சு, இல்ல நம்ம வந்து முதல்ல போய் அவங்களுக்கு தேவையான உதவி, அவங்க வந்து ஸ்லேவரியில இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஸ்லேவரியில இருந்து அடிமைத்தனத்துல இருந்து நம்ம அவங்கள விடுவிக்கணும், அவங்க உணவுக்கு இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், படிப்பு இல்லாம இருந்தாங்கன்னா படிப்பு கொடுக்கணும். ஸோ அப்படியே சோசியல் ஆக்டிவிட்டிஸுக்கும் இவாஞ்சலிசமுக்கும் இது ரெண்டுக்கும் வந்து ஒரு பிளவு வந்துருச்சு. ஏன்னா சில பேர் ஒன்லி சோசியல் ஆக்ஷன்ஸ்ட்டாங்க, அதுதான் இயேசு சுவாமி செஞ்சாரு, ஹீல் பண்ணாரு, டீச் பண்ணாரு அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் வந்து சுவிசேஷ பிரசங்கம் மட்டும்தான் நம்ம பண்ணணுங்கிறது இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஆக்சுவலி என்ன இருக்கணும், ஹோலிஸ்டிக், ரெண்டுமே சேர்ந்துக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பதுதான்
மிக முக்கியம். சுவிசேஷம் இல்லாம அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுனால ஆண்டவரிடத்துல போகாது. அப்புறம் கடவுளின் இரக்கம். இப்ப இங்க வந்து காட் இஸ் அ கம்பேஷனட் காட். அவர் வந்து இயேசு சுவாமி வந்து வியாதியஸ்தரை பார்க்கும்போது மனதுருகினார், அந்த கஷ்டங்களை பார்க்கும்போது மனதுருகினார். அப்ப அந்த மனதுருக்கம், கடவுளின் இரக்கம், மனதுருக்கம், அந்த கம்பேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்டுச்சு. போன இதுல வந்து சாவரனிட்டி ஆஃப் காட், கடவுளின் ஆளுகை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்டது. அடுத்தது இங்க இன்னொன்னு என்ன ஆயிடுச்சு, எத்னோசென்ட்ரிசம், இனமையவாதம். இனமையவாதம் அப்படின்னா எத்னோசென்ட்ரிசம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது என்னுடைய சொந்த கலாச்சாரம் தான். இப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் எங்க ரூல் பண்ணாங்க, அமெரிக்கன் காலனிஸை ரூல் பண்ணாங்க. சோ இந்த பிரிட்டன்ல இருந்து போனவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய கலாச்சாரம் தான் சிறந்த கலாச்சாரம், உங்க அமெரிக்கன் கலாச்சாரம் வந்து சிறந்தது இல்லை. சோ ஒருவரின் சொந்த கலாச்சாரம், இனக்குழு, நாங்க தான் கிரேட், நீங்க இல்ல, எங்களுடைய இனம் வந்து உயர்ந்தது, அல்லது என்னுடைய தேசம் பிரிட்டன், நாங்க பாருங்க எத்தனை நாடுகளை நாங்க கைப்பற்றிருக்கிறோம், அதனால எங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. சோ ஒருவரின் சொந்த கலாச்சாரம், இல்லைன்னா இனக்குழு, இல்லைன்னா எங்க தேசம் மற்றதை விட உயர்ந்தது என்று நம்புவதும், பிற கலாச்சாரங்களை எதிர்மறையாக மதிப்பிட, சோ மத்த நெகட்டிவா பாக்குறது மத்த கல்ச்சர்ஸ். இப்போ நம்மளே பார்ப்போம் இல்லையா, இப்போ வெஸ்டர்ன் மிஷனரிஸ் இங்க வரும்போது அவங்க வந்து நம்ம இந்தியன்ஸை மொத்தமாவே எப்படி பார்த்தாங்க, இவங்க எல்லாம் ஹீதன்ஸ், இவங்க எல்லாம் பார்பேரியன்ஸ், காட்டு மிராண்டிகள், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள தங்களே உயர்த்தி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா அந்த மிஷனரி நீடோட வந்தவங்க தான் அந்த வில்லியம் கேரி, ஜீகன்பர்க், அந்த இன்லேண்ட் கோஸ்டல் மிஷனை தாண்டி உள்ள வந்தவங்க தான் நிறைய பாகுபாடுகள் இருக்கு இவங்க நடுவுலன்னு சொல்லி அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கணும், கலாச்சாரத்தை புரிந்து ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் சிறந்த காரியங்கள் இருக்குது. சோ நம்ம கலாச்சாரம்னு பேசிட்டு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்துடைய அன்பை அங்க இது பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து புரிந்து கொண்டு, அதனால கலாச்சாரத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியன்றதை கொண்டு வந்தாங்க. பட் இந்த டைம்ல பிற கலாச்சாரங்களை எதிர்மறையாக மதிப்பிட தனது சொந்த அளவுகோல்களையே பயன்படுத்துவதும் ஆகும். இதுதான் வந்து எத்னோசென்ட்ரிசம். 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம், வாட் இஸ் எத்னோசென்ட்ரிசம்? இனமையவாதம் என்றால் என்ன? அப்ப இதுதான் இனமையவாதம். அடுத்தது வந்து அது மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி. இதுவும் ஒண்ணு ரொம்ப அந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு, வெளிப்படையான விதி. அது என்ன அப்படின்னா, கடவுள் வந்து எல்லாருக்காகவும் தான் சொந்தகுமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தான் ரட்சிக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது, எல்லா ஆடுகளும் மந்தைக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்துடைய இதுவும். அப்போ இந்த என்ன சொல்லிட்டாங்க, அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கடவுளுடைய பிள்ளைகள் தான், கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வரணும். கடவுள் ஏற்கனவே தெரிந்து கொண்டார். கடவுள் அவர்களை தனது பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து விதித்திருக்கிறார் ஏற்கனவே. எப்படியாச்சும் அவங்களை வந்து கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் கொண்டு வரணும், அதற்காக நான் உழைக்க வேண்டும் என்றும் கொள்ளும் நம்பிக்கை தான் மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி. அப்போ இதுல என்ன ஆயிடுச்சு, இந்த வட அமெரிக்கா கண்டத்தை தங்கள் ஆளுமைக்குள் கொண்டு வருவதே கடவுளால் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கண்கூடாக தெரியும் ஒரு விதியை அமெரிக்கிறது உறுதியாக நம்பினர். இவங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், எல்லாரும் எப்படியாவது நம்ம கொண்டு வரணும், எப்படியாவது அப்படின்ற போது அந்த உண்மையான சக்தியம் போகாம பை ஃபோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆக்சுவலி பணி அப்படின்றது யாரோட பணி? கடவுளுடைய கடவுளுடைய பணி. அந்த இறை பணியை தான் நம்ம செய்ய நம்மள ஆளுவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம நேரத்தை மூலமா மக்களை அவர் பக்கம் திருப்பணுங்கிறது அவருக்கு தெரியும். கேக்குதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்தது பல புதிய மிஷனரி சமூகங்கள், நிறைய மிஷனரி சொசைட்டி ஸ்டார்ட் ஆச்சு. இங்கிலாந்துல நிறைய மிஷனரி சொசைட்டிஸ் ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கால நிறைய மிஷனரி சொசைட்டிஸ் ஆரம்பிச்சாங்க.
ஹலோ, எல்லாருமே மியூட் பண்ணிடுறீங்களா? இல்ல டவுட்ஸ் கேட்கறதா இருந்தா நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாமா? ஆமா மியூட்ல தான் பண்ணு. சரி. மியூட் பண்ணல எப்படிங்க? நான் பேசுறது கிளியரா இருக்கா? பேசிட்டே இருக்கிறாங்களே எல்லாரும். உங்களோட செல்ல மியூட் பண்ணுங்களேன். கீதா, கீதா மியூட் பண்ணுங்க. அவங்கள மியூட் பண்ணலாம். யார் அட்மினா அவங்கள மியூட் பண்ணலாம். ஆண்டி நான் மியூட்ல தாங்கறேன் ஆண்டி. சுந்தர் ஆண்டி அந்த மியூட்ல இருக்குது. இல்ல அக்கா, நீங்க மியூட் பண்ணலாம். ஆக்சுவலி அவங்கள மியூட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கீதா, நீங்க யாரெல்லாம் மியூட் ஆகாம இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் மியூட் பண்ணிருங்களேன். உங்களால பண்ண முடியும் அட்மின். வீட்டுல பின்னால பேசிட்டு இருக்கிற சவுண்ட் எல்லாம் உள்ள வருது. ஓகே, சரி. சோ பல புதிய மிஷனரி சமூகங்கள், many missionary societies started. இப்போ நமக்கு வந்தது ஆர்காட். இங்க பார்த்தோன்னா நார்த் ஆர்காட்க்கு வந்ததெல்லாம் வந்து வெள்ளூர் சைடு வந்தது அமெரிக்கன் மிஷன்ஸ் தான், அமெரிக்கன் மிஷனரிஸ். அந்த மாதிரி சவுத் ஆர்காட்க்கு வந்தது டேனிஷ் மிஷனரிஸ். சவுத்துக்கு இந்த சைடு எல்லாம் வந்தது, திருச்சி அந்த பக்கம்லாம் வந்தது பிரிட்டிஷ் மிஷனரிஸ். அப்புறம் தரங்கம்பாடி சைட்ல வந்து இறங்கினது டென்மார்க்ல உள்ள, ஜெர்மனில உள்ள மிஷனரி சீகன்பால். இப்படி நிறைய மிஷனரி சொசைட்டிஸ் எல்லாமே எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தது? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் நம்ம இந்தியாக்குள்ள, சைனாக்குள்ள, இந்த ஏசியன் இந்த சைடுக்கு வந்தது. அப்ப அதே மாதிரி மிஷனரி நம்பிக்கை, மிஷனரிஸ்க்கெல்லாம் என்ன ஒரு ஆப்டிமிசம் இருந்துச்சுன்னா, என்ன ஒரு ஃபெய்த் இருந்தது அப்படின்னா, நம்ம தலைமுறையிலேயே, எங்களுடைய தலைமுறையிலேயே உலகம் முழுவதையும் நம்மளால சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஆப்டிமிஸ்டிக் இருந்துச்சு. அதனால எல்லாரும் மிஷனரிஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு, நம்ம சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய மிஷனரிஸ் வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து போஸ்ட் மாடர்ன் பேரடைம். இதுதான் கடைசி. ஆக்சுவலி இந்த டேவிட் பாஷ் கொடுத்ததுல 5 ஈபோக்ஸ் தான் மெயினா சொல்றாரு. 5 ஈபோக்ஸ்னா இந்த 5வது 6வது இந்த என்லைட்டன்மென்ட் இதையும் மாடர்ன் என்லைட்டன்மென்ட் பேரடைம் 17th and 18th செஞ்சுரியிலும் இதையும் அவர் சேர்த்து சொல்றாரு. போஸ்ட் மாடர்ன் பேரடைம். இப்போ போஸ்ட் மாடர்ன் பேரடைம் தான் நம்ம இருக்கிற காலங்கள், 19th செஞ்சுரியில இருந்து. இப்போ நான் 1958ல பார்ன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 19th 20th 21st, இப்போ 21st செஞ்சுரியில இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த கடைசி காலங்கள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து முக்கியமான நபர்கள் வந்து கார்ல் பார்த் வந்து சேர்த்து வைக்க முடியல. கார்ல் பார்த் வந்து யாரு? ஒரு சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். அவர் வந்து 1968 வரைக்கும் இருந்தாரு. இறந்தது 1968ல தான். ஸோ அவர் வந்து அநேக காரியங்கள், அவர் என்ன சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வெளிப்பாடு, இந்த வார்த்தையானது மாம்சமானது. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மக்களுக்கு, ஹியூமனிட்டிக்கு ஒரு வெளிப்பாடு. He is a revelation to humanity. And humanity's Jesus Christ is humanity's reconciliation with God. மனிதன் கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கு இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு ரெகன்சிலியேஷன். அவர் தான் வந்து ஒரு ரெகன்சிலியேஷன் என்ன சொல்லலாம், நம்மை ஒப்புரவாக்குகின்ற ஒரு கருவியாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போ அப்படின்னு அவருடைய டீச்சிங் அது. ஸோ அவர் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவில எல்லாருமே வந்து ரட்சிப்புக்கு செலக்ட் பண்ணப்பட்டவங்க தான். ஆல் வில் பி சேவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆல் ஹியூமனிட்டி இஸ் சோசன் ஃபார் சால்வேஷன். நம்ம அந்த முன்குறித்து எலெக்ட், காட்ஸ் சோசன், அதெல்லாம் எதுக்குன்னா அழைப்புக்கு தான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற அழைப்புக்கு இல்லை. அதெல்லாம் வந்து ஊழியத்தை செய்ய, கடவுளுடைய பணியை செய்வதற்கு, அதுதான் அந்த எலெக்ட். மிஷனரிஸா சில பேர் போறாங்கன்னா they are chosen by God to serve him, to do his work.
ஒரு விசுவாசி இப்ப வந்து ஒரு விசுவாசியே வந்து என்னது மிஷனரி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ எதுக்கு நம்ம கடவுள் அழைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளையா மாறுறதுக்கு. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 1:12. அதனால எல்லாருமே யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம் அப்படின்னாலே அவருடைய வழியில நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய தலையாய பொறுப்பு. அப்போ நம்ம வந்து அப்படி நம்ம நடக்கணும். எல்லாருக்குமே தான். ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் சூஸ் பண்ணி ரட்சிக்கிறதுக்குன்னு அவர் முன்குறித்து வைக்கல. முன்குறித்தல், அந்த எலைட், அதெல்லாம் அந்த ரெமினன்ட் எல்லாமே வந்து அவங்க மூலமா ஆண்டவருடைய ரட்சிப்பு அநேகருக்கு போகணும். அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இஸ்ரவேலை இருந்து கொண்டது, யூதாவை இருந்து கொண்டது, அவங்க மூலமா ரட்சிப்பு பரவணும். அவங்க மூலமா அதனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். அப்ப இப்போ நம்ம அவருடைய ஊழியக்காரர் வைத்திருக்கிற அது வந்து அவருடைய ரட்சிப்பை அநேகருக்கு அவங்க தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப நம்ம லேட்டஸ்ட் டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? Every heart with Christ is a missionary and every heart without Christ is a mission field. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் மகளும் ஒரு மிஷனரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மகனும் மகளும் ஒரு மிஷன் தளம், ஒரு மிஷனரி தளம், அவங்க களம். அப்போ அவங்கள வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை. அப்புறம் இந்த காலத்துல வந்து அப்ப இந்த மார்ட்டின் கேலரும் வந்து ஜெர்மன் தியாலஜியன். அவர் வந்து 1912 வரைக்கும் இருந்தாரு. அவர் வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை, கிரைஸ்ட் ஆஃப் ஃபெய்த், ஹிஸ்டரியில உள்ள இயேசு கிறிஸ்துவ நம்ம ப்ரொக்ளைம் பண்ணல. சரித்திரபூர்வமாக வந்த இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம வந்து ராஜாதி ராஜா ரட்சகர் நம்ம சொல்லல. விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா? அப்படி கிருபையும் விசுவாசமும் அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்றது அவருடைய டீச்சிங். இப்படி எல்லாருமே நிறைய நல்ல அந்த இந்த பீரியட்ல டீச் பண்ணியிருக்கிறாங்க. கார்ல் ரேனர், இவர் வந்து ஒரு ஜெர்மன் பிரீஸ்ட். இவர் வந்து 84 தான் இறந்தாரு. 84 வரைக்கும் அவர் ஆக்டிவா இருந்தார். இவர் என்ன சொன்னாரு? மக்களும் சரி சரித்திரமும் சரி முக்கியம்தான். கிருபை தான் வந்து கடவுளுடைய ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன். God's way of communicating with us is His grace. கிருபை தான் வந்து கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்கிற, நம்மோடு பேசுகிற அந்த பாஷை தான் வந்து கிருபை. அண்ட் காட்ஸ் கிஃப்ட் வந்து இட்ஸ் a gift of life. கிருபையினால நமக்கு அவர் ஜீவனையும் கொடுக்கிறார். இப்படி அவருடைய டீச்சிங். The growth of all major religions and need to deal with people of other faiths. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த நம்ம இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல நிறைய மேஜர் ரிலிஜன்ஸ் வளர்ந்துட்டு வந்துருச்சு. இஸ்லாமிசம், ஹிந்துயிசம், இந்தியாவில் பார்த்தோன்னா ஹிந்துயிசம், புத்திசம், சிக்கிசம், இன்னும் இந்த ஜொராஸ்ட்ரியனிசம், அப்புறம் பார்சிஸ், இன்னும் நிறைய குட்டி குட்டியா நிறைய ஜெயினிசம், இதெல்லாம் வந்து நிறைய வந்து வளர்ந்துகிட்டே வருது. ஸோ இப்போ இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு there is a need to deal with people of other faiths. மற்ற விசுவாசம் உள்ளவர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்களோட நம்ம வந்து நிறைய இடைப்பட வேண்டிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு மைனாரிட்டி தான். நம்ம மற்ற ரிலிஜன்ஸை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நம்ம வந்து தொடர்புடையவர்களாக நம்ம இருக்கிறோம். அவங்ககிட்ட எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஆண்டவரே ஆண்டவர், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் நம்ம எப்படி சொல்றது, அது நம்ம யோசிச்சு செயல்படணும். ரீடிஸ்கவரி ஆஃப் நெக்லெக்டட் தியாலஜிக்கல் இஷ்யூஸ், அப்போகலிப்ஸ், கரிஸ்மேட்டிக் கிஃப்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது நிறைய வந்து அந்த தியாலஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டுருச்சு. இறையியல் பிரச்சனைகள் வந்து புறக்கணிக்கப்பட்டுருச்சு. என்ன மெயினா கர்த்தர் திரும்ப வர்றார் அப்படின்ற காரியங்கள் நிறைய சபைகள்ல அந்த ஒரு வேகமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்த பீரியட் இது 19th 20th century. இப்போ ஆனா மீண்டுமாக ஒரு ரிவைவல் வந்துட்டு இருக்கு. அந்த சீக்கிரத்துல வரப்போறார். எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது இது எண்ட் டைம்ஸ் அப்படின்னு, இந்த எண்ட் டைம் இது நமக்கு இதே கடைசி காலம் அப்படின்ற அந்த உணர்வு வந்திருக்கு. இப்போ இந்த பிரசன்ட் ஒரு 10 வருடங்கள்ல, ஒரு 5 வருடங்கள்ல அந்த காரியங்கள் வந்து நாம வந்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகணும், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தமாயிரு, ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட்ஸ் வந்து இப்போ இந்த பிரசன்ட் இதுல வந்துட்டு இருக்குது.
இப்போ இருக்கிற காலத்துல வந்திருக்குது. அதே மாதிரி கரிஸ்மேட்டிக் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வந்து இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. கரிஸ்மேட்டிக் கிஃப்ட்ஸ்னா என்னது? ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் வந்து அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க எல்லாரும். அந்த ரொம்ப அறிவுல தேர்ந்து வரும்போது ஆவியின் வரங்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே செயல்பட்டு, அவங்களுக்கு மத்தியில மட்டும்தான் செயல்பட்டு வந்துச்சு. இப்ப அது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஆவினால நிரப்பப்படணும். ஆவினால நிரப்பப்படும் போது அந்நிய பாஷையில பேசுறது, ப்ராஃபெட்டிக் கிஃப்ட்ஸ், நிறைய கிஃப்ட் இருக்கு அதுல. சர்விங் கூட வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு கிஃப்டா தான், நமக்கு வரமாதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த கரிஸ்மேட்டிக் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப அது வந்து திரும்பியும் வருது. அதனால நிறைய ஆவிக்குரிய சபைகள் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து எழும்பிக்கிட்டே இருக்குது. And ecumenism among both Protestants and Catholics. Ecumenism அப்படின்னு சொன்னா ஒரு ஒற்றுமை. கேத்தலிக்ஸ்ல இருந்து பிரிந்தது ப்ராட்டஸ்டன்ஸ். ப்ராட்டஸ்டன்ஸ்ல பல டிவிஷன்ஸ் இருக்கு. எல்லா பென்டிகாஸ்டல் இதுவும் வந்து கம்ஸ் அண்டர் ப்ராட்டஸ்டன்ஸ் தான். ப்ராட்டஸ்டன்ஸ்ல மெத்தடிஸ்ட் இருக்குது, லுத்தரன்ஸ் இருக்குது, சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, அப்புறம் இன்னும் அநேக இந்த பயட்டர்ஸ், பியூரிட்டன்ஸ் அப்படி நிறைய ப்ராட்டஸ்டன்ட் குரூப்ஸ் இருக்குது. அண்ட் அதுல இருந்து இன்னும் ஒரு படி முன்னாடி போன அந்த ரிவைவல் சர்ச்சஸ், பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், இது நிறைய சின்ன 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 கூட்டங்கள், சபைகள் இருக்குது, வளர்ந்து வருகிறது இப்போ. அப்ப இது எல்லாம் இணைந்தாதான் நம்ம வந்து நம்முடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை அறிவித்தல், உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதான் வந்து பிரைமரி நோக்கம். அதுதான் வந்து கடவுளுடைய பணி இல்ல, அதுதான் வந்து காட்ஸ் மேண்டேட். அதுதான் காட்ஸ் ஹார்ட். அதுதான் டு bring the fallen man into his fold. So அவருடைய கடவுளுடைய இருதயம் என்ன, வாஞ்சை என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளா மாறணும், எல்லா மனிதரும் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமா இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு யூனிட்டி வேணும். நமக்குள்ள பல பிரிவுகள், நம்ம நிறைய பேர் பேசுறதை கேட்கிறோம்ல, என்ன நீங்க அவங்க கேட்பாங்க, நீங்க என்ன ரோமன் கேத்தலிக்கா அப்படின்வாங்க, இல்ல ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னா. அப்படி என்ன, அப்படி நம்ம பென்டிகாஸ்ட் பண்றாங்க, நீங்க என்ன இவ்வளோ பேர் கிறிஸ்டியன் அப்படின்னா இயேசுவும் இதனை ஃபாலோ பண்றீங்க, ஒரே கடவுள் சொல்றீங்க, ஆனா இத்தனை டிவிஷன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு, இந்த சர்ச் என்ன, அந்த சர்ச் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்மள கேள்வி கேட்கறத நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு ஒற்றுமை, எதுல நமக்கு ஒற்றுமை வேணும்? ஒவ்வொருத்தருடைய பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனா மெயினா நம்ம நம்ப வேண்டியது கடவுள் ஒருவரே. கடவுள் அனுப்பிய குமாரன் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்கு பலியாக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர், மூவரான ஏகரை நாம வந்து விசுவாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம விசுவாசிக்கிறோம். குமாரன் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு, இயேசு நாமத்தினால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு, அவரை விசுவாசிக்கிறது மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் வழி அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கிறோம். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுடைய வார்த்தை வந்து நம்ம கையில இருக்கிற பைபிள், வேத புத்தகம். வேத புத்தகத்துல ஆவியானவர் என்னென்ன நமக்கு தேவையோ அது அவ்வளத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. அப்ப இந்த 2 காரியங்களையும் நம்ம வந்து ஒரு திடமான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்ப அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யுனைட்டடா எப்படி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க முடியும், எப்படி எல்லா மனுஷருக்கும் நம்ம வந்து ரட்சிப்பை அறிவிக்க முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், இவாஞ்சலிசம் எப்படி செய்ய முடியும். அப்ப அதுக்குதான் இந்த எக்யூமெனிசம் தேவை. எக்யூமெனிசம்னா நத்திங் பட் எல்லாருக்கும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இன்டர்டிபெண்டன்சி அண்ட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். வெஸ்ட் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்ல இருந்தா நமக்கு வந்து சுவிசேஷம் நம்ம நாட்டுக்கே வந்துச்சு. இந்த கிழக்குல இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் மேற்கத்திய நாடுகள்ல தான் வந்தது. ஆனா ஆரம்பத்துல எங்க இருந்து போச்சு? கிழக்கத்திய நாடுல இருந்தா போச்சு இல்லையா? வாய்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட்ல இருந்தா போச்சு. இந்த யூத இஸ்ரேல், அந்த யூதேயா, அந்த நாடுகள், அந்த ஆப்பிரிக்கால இருக்கிற மேல பவுல் அங்க எல்லாம் சுத்தி சுத்தி வந்தார் இல்லையா? அந்த மேப்பை இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இதுக்கு மேல. அப்போ அங்க இருந்து அது வெஸ்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வெஸ்ட்ல இருந்துதான் திருப்பியுமா இந்த ஃபுல் பெல்ட்டுக்கும் வந்திருக்குது. நம்ம ரஷ்யாவின் கீழ்ப்பகுதி, ஆசியாவின் நடு பகுதி, இந்த பக்கம் பர்மா, சிலோன், பாகிஸ்தான், தாய்லாந்து, இந்த சைட்ஸ் எல்லாம், ஜப்பான் வரைக்கும், சைனா, ஜப்பான், அப்படியே வந்து வெஸ்ட்ல இருந்து தான் நமக்கு ஈஸ்டுக்கு வந்தது. ஸோ
இப்போ வெஸ்டர்ன் மிஷனரிஸ் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே திரும்பி போயாச்சு. இந்தியாலயும் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமே நம்ம இந்தியன்ஸ் சொல்லிட்டாங்க, நீங்க போயிடுங்க அனுப்பியாச்சு. அந்த மாதிரி இப்போ மீதி இருந்தவங்களையும் இந்தியன்ஸ் வந்து நாங்க இந்தியர் தான், நாங்க இந்தியரா நாங்க ஆயிட்டோம்னு சொன்னா கூட கேட்காம எவ்வளோ மிஷனரிஸை துரத்தி அனுப்பிட்டாங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் அங்க வெஸ்டர்னர்ஸ் போயிட்டாங்க. ஆனா அவங்களோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். அவங்களுடைய கலாச்சாரத்துல இருந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு வரும்போது நிறைய இடங்கள்ல இந்திய கலாச்சாரங்கள் மாறி இருக்குது. நம்ம எல்லாமே நிறைய பேர் வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிக்கணும். நம்முடைய சபைகள் ஆதி சபைகள்னா ஓல்டு எஸ்டாப்ளிஷ்டு சபைகள் இதெல்லாமே ஃபாலோ வெஸ்டர்ன் கல்ச்சர். நிறைய நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அவங்களுடைய அந்த பேஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து அவ்வளோ ஒரு அன்போட ஒரு சாக்ரிஃபைஸ், அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தங்களுடைய ஹெல்த், தங்களுடைய வீடு வசதி, படிப்பு, வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்க. வந்து நமக்காக நம்ம இந்திய மண்ணிலேயே மறித்தவர்கள் எவ்வளோ உண்டு. அந்த ஈஸ்டர்ன் சைட்ல எத்தனையோ கண்ட்ரீஸ்ல மறித்த மிஷனரிஸ் உண்டு. ஆனா அதனால நம்ம வந்து அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சோம்னா நமக்கு வந்து அநேக உதவிகளும் நமக்கு கிடைக்குது, ஐடியாஸ் கிடைக்குது, நிறைய நாலேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிறிஸ்டியன் அண்ட் நான் கிறிஸ்டியன் நேஷன்ஸ். முன்னாடிலாம் பிரிட்டன் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் நேஷனா இருந்தது, அமெரிக்கா அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் நேஷனா இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து அப்படி இல்லைல்ல. அப்போ வந்து இது வந்து கிறிஸ்டியன் நேஷனுக்கு நம்ம போக வேண்டாம், கிறிஸ்டியன் நேஷன்ல போய் நம்ம வந்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேணாம். ஆதி காலத்துல வந்து டேனிஷ் மிஷன் ஏஎல்சி ஆர்காட் லுத்தரன் சபைகளை ஸ்தாபித்தது டேனிஷ் மிஷனரிஸ். அவங்க டென்மார்க்ல இருந்து இங்கே வந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏஎல்சியில இருந்த ஒரு பிஷப், எக்ஸ் ஃபார்மர் பிஷப் ரைட் ரெவரண்ட் ராஜா சாக்ரட்டிஸ், அவர் வந்து டேனிஷ் மிஷன் இங்க இருக்கிற இந்தியாவில இருக்கிற இந்த லுத்தரன் சபைகள்ல இருந்து அவரை வந்து மிஷனரியா டென்மார்க்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அவர் போய் அகெயின் அங்க மறித்து போன அந்த சபைகள்ல வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு அங்க போய் சுவிசேஷத்தை மீண்டுமாய் அறிவித்து அவங்களோட மூதாதையர் எப்படி வந்து எங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ நம்ம பாக்குறோம் அவல நிலை அமெரிக்கால நிறைய சர்ச்சஸ் க்ளோஸ், இங்கிலாந்துல, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, எங்க இதெல்லாம் மிஷனரிஸ் அவ்வளோ பேர் வந்தாங்களோ அங்க எல்லாமே சபைகள் வந்து மூடப்பட்டு இருக்குதான். சபை அந்த சர்ச்சஸ் வந்து வித்துடுறாங்க, ஏன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. மக்கள் வந்தாதானே காணிக்கை வரும்ல. ஸோ கிறிஸ்டியானிட்டின்றது வந்து அழிந்து கொண்டே வருகிறது. சபைகள் விற்கப்படுது, சர்ச்சஸ் ஆலயங்கள் விற்கப்படுது, ஆலயங்கள் வந்து ஹோட்டல்ஸ் ஆகவும் பல தேவையில்லாத காரியங்களாக மாற்றப்படுது. ஸோ there's no distinction. அப்போ அந்த காரியங்கள் நடக்குது. அதனால கிறிஸ்டியன் நேஷன் அவங்களுக்கு எதுக்கு நம்ம மிஷனரி அனுப்பணும்னு யோசிக்க வேண்டாம். இப்போ கூட IEM அப்படின்னு ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் இங்க இருந்து வந்து பல கண்ட்ரீஸ்க்கு கூட அவங்க வந்து மிஷனரிஸ் போயிருக்கிறாங்க. IEMல இருந்து பல கண்ட்ரீஸ்ல போய் அவங்க வந்து அவங்களுடைய ஊழியத்தை அங்க செய்யறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டி மடிந்து போய் கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுவிசேஷம் சொல்வதற்கு கிறிஸ்டியன் நேஷன்னா வேண்டாம், நான் கிறிஸ்டியன் நேஷன்ஸ் தான் அனுப்பணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் மிஷன் இஸ் எசென்ஷியல் டு த சர்ச். ஒரு சபை அப்படின்னு எடுத்தாலே அந்த சபையில என்ன இருக்கணும், அருட்பணி கட்டாயம் இருக்கணும். அருட்பணி இல்லாத ஒரு சபை வந்து செத்த சபை. சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு சபை வந்து ஒரு செத்த சபை. அடுத்தது மிஸ்யூ டே. எல்லாருக்கும் வந்து ஊழியம் அப்படிங்கிறது அது இறைப்பணி. மிஷன் அப்படிங்கிறது அது வந்து இறைப்பணி, கடவுளுடைய ஒர்க். அது மிஸ்யூ டே, இட் இஸ் காட்ஸ் ஒர்க், பட் ஹி ஹஸ் பாஸ்ட் ஆன் த பர்டன் டு அஸ். ஸோ கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய தாக்கம், கடவுளுடைய நோக்கம் என்ன, கடவுளுடைய வாஞ்சை என்ன அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஊழியத்துல ஈடுபடணும். அண்ட் நம்ம சர்ச்சஸ் வந்து need to be a pilgrim church pointing ahead to the coming kingdom. வரவிருக்கும் ராஜ்யத்தை முன்னோக்கி சுட்டி காட்டும் ஒரு யாத்ரீக திருச்சபையாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம திருச்சபையில வந்து இன்னும் வந்து நம்ம பேசிக்கலா ரட்சிப்பு, ஞானஸ்நானம், சீஷராகுதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், விசுவாசம் என்னன்றது அந்த பேசிக் எல்கேஜி டீச்சிங்கே நம்ம கொடுத்துட்டு இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு சபையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்வர்ட் முன்னோடிகளாக, ஒரு யாத்ரீக சபைகளாக மாற வேண்டும். நம்ம வந்து நம்மளுடைய வாஞ்சையே வந்து இன்னும் எத்தனை பேரை நம்ம சபையில சேர்க்கலாம்.
பேதுரு அந்த காலத்துல ஆதி பிதா அவங்கெல்லாம் பேசும்போது எத்தனை பேர் சேர்ந்து கொண்டே இருந்தாங்கல்ல சபைகள்ல, நாளுக்கு நாள் வந்து எவ்வளவோ பேர் ஆண்டவருடைய பக்கமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்ந்தாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம சபைகளும் வந்து இருக்க வேண்டும். அருட்பணிக்கு உள்ளூர் திருச்சபையில் முக்கிய லோக்கல் சர்ச்சஸ்ல வந்து மிஷனுக்கு, அருட்பணிக்கு, மிஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ், every local church should give importance to evangelism or missions. மிஷன்ஸ் ரட்சிப்பாக அருட்பணி, சால்வேஷனே வந்து மிஷன் தான். ஒன்லி மிஷன், கடவுள் தான் வந்து ரட்சிப்பை கொடுக்க முடியும், சர்ச் மெம்பர்ஷிப் கிடையாது. ஸோ மிஷன் வந்து ஒரு நம்ம செய்யற அருட்பணி ரட்சிப்புக்கு வழி நடத்தும் அப்படிங்கிறதுதான். வந்து அது அந்த ஒரு எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட்னு பார்த்தோம் இல்லையா, இது ஒரு எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் ஒரு கொஸ்டினாவது வருது. ஒண்ணு டெஃபினிஷன், இல்லைன்னா அதனால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இதை வந்து ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிக்கிறீங்களா? நான் தமிழ்லயே போயிடுறேன். So just what is this ecumenical movement? Early daysல வந்து எப்படி இருந்துச்சு, டினாமினேஷன் கிடையாது. இப்போ மாதிரி சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, ரோமன் கேத்தலிக், பென்டிகாஸ்டல் அப்படி இல்லை. ஏர்லி டேஸ்னா ஆதி திருச்சபை, நம்மளுடைய பைபிள் கால திருச்சபையில ஒரே டினாமினேஷன் தான் இருந்தது. ஸோ எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் டிசைபிள்ஸ் தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம இதுல வாசிக்கிறோம். அப்போ டிவிஷன்ஸ் கிடையாது, எல்லாருமே ஒரே சபையை சேர்ந்தவர்கள், எல்லாருமே கிறிஸ்துவ சீடர்கள், எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆச்சு. ஸோ அப்புறம் இவங்க எல்லாரும் பர்சிக்யூட் ஆகி சிதறடிக்கப்பட்டு அங்கங்க போய் அப்புறம் அநேகர் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சு நிறைய டினாமினேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ டினாமினேஷன்ஸ் மாறி ஒவ்வொருத்தருடைய கொள்கைகள்ல மாற்றம் வர அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல்ல மாற்றம் வர ஒரு குரூப் பல டினாமினேஷன்ஸ், பல சபைகள், விரிவாக்கங்கள் வந்துருச்சு. So divisions emerged based on doctrinal differences. So இந்த வித்தியாசங்கள் எப்படி வந்துச்சு? உபதேச அடிப்படையில் தோன்றின. காலம் செல்ல சபை பிரிவுகள் வந்து உபதேச அடிப்படையில் தான் தோன்றின. அந்த டாக்டரினல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் இஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் நான்-டினாமினேஷன் டு டினாமினேஷன்ஸ். இப்போ வந்து பல பிரிவுகள் வந்துருச்சு நம்ம சபையில. இவர்கள் தங்களுடைய மிஷனரிகளை ஊழியத்திற்கு அனுப்பிய போது ஒரே இடத்தில் அருட்பணி ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது பிரச்சனையும் உருவானது. இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து லுத்ரன் சபையில இருந்து ஒரு மிஷனரி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கலாம், குஜராத்துக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி ஒரு சிஎஸ்ஐ சபையில இருந்தும் ஒரு மிஷனரியை அனுப்புறாங்க குஜராத்துக்கு. அப்போ குஜராத் ஒரு பெரிய மாகாணம். அப்போ குஜராத்ல வந்து இவங்க போய் மெயின் ஒரு கேபிட்டல் சிட்டி அகமதாபாத் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ லுத்ரன் அங்க போவாங்க. ஏற்கனவே அங்க வந்து அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன், அலையன்ஸ் மிஷன், எல்லாம் ஃபாரின் மிஷன்ஸ் வந்து அங்க சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போவாங்க. அப்போ அப்படி போகும்போது இங்கேருந்து தமிழ்நாடு, இப்ப தூத்துக்குடியில வந்து ஷாலோம் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களும் மிஷனரிஸ் அனுப்புறாங்க. இப்போ அவங்களும் அதே இடத்துக்கு போறாங்க. அப்புறம் இந்தியன் மிஷனரி சொசைட்டின்னு அந்த காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட, நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட தென் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிஷனரி சொசைட்டி. அது வந்து 150 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. ஸோ அந்த மிஷனரி சொசைட்டியும் அங்கேயே அனுப்புறாங்க. அப்புறம் இப்போ நிறைய பென்டிகாஸ்டல் மிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து குஜராத்ல நிறைய ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் பத்தி தெரியலன்னு சொல்லி பென்டிகாஸ்டல் மிஷன்ல வந்து போறாங்க. இப்போ இந்த 4 பிரிவுகளும் ஒரே ஊர்ல போய் ஊழியத்தை செய்யும்போது, சிட்டியை விட்டுருங்க, சிட்டிக்குல இருந்து புறமான ஒரு லோக்கல் ஏரியா, ஒரு சின்ன ஒரு கிராமத்துல 4 பேரும் அதே கிராமத்துக்கு போகும்போது அங்க வந்து குழப்பங்கள் வரும் இல்லையா. அப்போ போட்டி வரும், பொறாமை வரும், நான் தான் இந்த ஆத்மாவை இது பண்ண இவங்க அபகரிச்சுட்டு போறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உள்ள ஒரு ஒற்றுமை வேணும். இப்போ குஜராத்லயே வந்து ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா,
ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மிஷன் போங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே 4 விதமான மக்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மக்கள் கூட்டத்தை ஒருத்தவங்க சந்திக்கட்டும், இன்னொரு மக்கள் கூட்டத்தை இன்னொரு குரூப் சந்திக்கட்டும். ஏன்னா எல்லாருமே சந்திக்கப்படணும். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க போட்டி போட வேண்டிய தேவையில்லை. ஆனா அந்த யூனிட்டி அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அனுப்பணும். அதுதான் அப்போ இவர்கள் தன்னுடைய மிஷனரி ஊழியத்திற்கு அனுப்பிய போது ஒரே இடத்தில் அருட்பணி ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது பிரச்சனையும் உருவானது. இதை தீர்ப்பதற்காக கமிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவானது. இந்த கமிட்டி அக்ரிமெண்ட் கூட ஷார்ட் குவெஸ்டன்ல வரலாம். எதுக்காக வந்துச்சு? இவர்கள் யார் எங்கு பணியாற்ற வேண்டும் என இடத்தை பிரித்து கொடுத்தனர். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஓகே இந்த ஐஎம்எஸ் போறீங்களா, ஐஎம்எஸ் இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த லொக்காலிட்டியில நீங்க ஊழியம் பண்ணுங்க. இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் ஐஏஎம் போறீங்களா, ஐஏஎம் நீங்க இந்த இடத்துல ஊழியம் பண்ணுங்க. எஃப்எம்பிபி போறீங்களா, நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஏரியால ஆல்ரெடி அவங்க பண்றாங்க, ஸோ நீங்க இந்த ஏரியால பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் இடத்தை பிரித்து கொடுத்தனர். இரு பிரிவினரும் சமாதானமாக ஒற்றுமையாக பணியாற்ற வகை செய்தனர். ஸோ எத்தனை பேர் போனாலும் நம்ம தேசம் பெரிய தேசம், ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம தனித்து பிரிந்து அழகா அங்கங்க ஊழியம் செய்யலாம். அந்தந்த இடத்துல இருக்கிற கலாச்சாரத்தை படித்து கொண்டு கற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு. இப்போ கமிட்டி அக்ரிமெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோஆபரேஷன் அண்ட் யூனிட்டி. So committee agreement அப்படின்னா it stands for cooperation and unity. இது வந்து கமிட்டி அக்ரிமெண்ட் எதுல உள்ளது? எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட்ல. ஸோ எக்யூமெனிசம் அப்படின்னா எக்யூமெனிக்கல் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளும் கிரேக்கத்துல ஒய்கோமெனே அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வந்துச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன? முழு மக்கள் வசிக்கும் உலகம், கிறிஸ்தவ உலக முழுமை இயக்கம் அப்படிங்கிறது தான் எக்யூமெனிக்கல் இயக்கம். இது வந்து முழு மக்கள் வசிக்கும் உலகம். முழு மக்கள் வசிக்கும் உலகம் அப்படின்னா all people, the inhabited world, the whole world, முழு உலகம், முழு மக்கள் வசிக்கும் உலகம் அப்படின்னு சொல்லாது. இன்ஹாபிட்டட் வேர்ல்ட்னா இப்போ கிரீன்லாந்து ஐஸ்லாண்ட்ல எல்லாம் மக்கள் கிடையாது, அதனால அங்கெல்லாம் எக்யூமெனிசம் தேவையில்லை. அப்போ வந்து எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ உலகத்துல, எங்கெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்களோ அந்த இடத்த முழுவதுமா சேர்ந்தது, த ஹோல் வேர்ல்ட். ஸோ முழு உலகம், அதுதான் வந்து எக்யூமெனிக்கல் ஒய்கோமெனே அப்படின்ற வேர்டுக்கு மீனிங். ஸோ கிறிஸ்டியன் சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஸ்பெசிஃபிகலி ரெஃபர்ஸ் டு ஆல் த சர்ச்சஸ் த்ரூ அவுட் த என்டையர் வேர்ல்ட். ஸோ நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் எக்யூமெனிக்கல் அப்படின்னா என்ன? உலகத்துல இருக்கிற எல்லா சபைகளும் இணைக்கப்பட்ட ஒரு இது, அனைத்து திருச்சபைகளுக்கும் மற்றும் ஊழிய அமைப்புகளுக்கும் உரியது. உலகில் நடைபெறும் ஊழிய பணிகளுக்காக அவற்றை ஒன்றிணைப்பதுமான ஒரு இயக்கமாகும். இதுதான் வந்து இந்த எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட். இந்த எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட் என்னன்றதை பார்த்துக்கணும், அந்த மீனிங்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் சபை பிரிவு பின்னணி என்ன, ஏன் இது உருவாச்சு? முன்னாடி சபை பிரிவு கிடையாது, அப்புறம் சபை பிரிவுகள் வந்துருச்சு, அதனால யூனிட்டி போச்சு. அப்புறம் இதுல வந்து சமூக ஒப்பந்தம், அதுதான் அந்த கமிட்டி அக்ரிமெண்ட். அப்புறம் ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது. பக்கத்து ஊர்ல நம்ம வந்து இது பண்ணாலும் இங்க இருக்கிற ஆத்மாவை அங்க எடுத்துக்கிட்டாங்க, அங்க இருக்கிற ஆத்மாவை எங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாம ஒற்றுமையா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அர்ப்பணி செய்யணும். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன? மக்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த வேண்டும். கடவுளுடைய பணியை நம்ம செய்யறோம். அப்ப கடவுள் வந்து ஒரு போட்டி போடுற ஒரு கடவுள் நமக்கு இல்லை. ஆனா அவர் ஒரு நாளுமே வந்து போட்டி போட சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கல. அப்ப அவர் வந்து என்னுடைய அன்பை வெளிக்காட்டுங்கள், என்னுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், அதுதான் சொல்ற. அப்படிதான் வந்து அப்புறம் கிறிஸ்தவ சமய இயக்கம் பிறந்தது. கிறிஸ்தவ சமய இயக்கம் அதுதான் எக்யூமெனிக்கல் கிறிஸ்தவ சமய இயக்கம். ஸோ இஃபெக்ட்ஸ் வந்து கமிட்டி அக்ரிமெண்ட் வந்தது, யூனிட்டி அண்ட் கோஆபரேஷன். வில்லியம் கேரியும் நிறைய இதுல எஃபர்ட்ஸ் எடுத்தாரு. அவர் தான் ஆரம்பிச்சாரு. வில்லியம் கேரி தான் வந்து நிறைய ஆரம்பிச்சு
இந்த மாதிரி நிறைய வேரியஸ் சர்ச் பாடிஸ் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரி மூவ்மெண்ட்ஸ்க்கு நடுவில் எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து விட்டார். ஆனா அவருடைய டைம்ல வந்து இது வந்து எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மெட்டீரியலைஸ் ஆகல. ஒரு 100 ஆண்டுகள் அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சுதான் இந்த எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டெபிலைஸ் ஆச்சு. இது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மிஷனரிஸ் வந்து நம்ம எங்க இருந்து, இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து, இந்த கிழக்கத்திய நாடுகள்ல இருந்து, நம்ம இந்தியால இருந்தெல்லாம் கூட மிஷனரிஸ் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியால வந்து சவுத் இந்தியால இருந்து, தமிழ்நாடுல இருந்து, கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து நார்த் இந்தியாவுக்கு மாற்று கலாச்சார மிஷனரிஸா நிறைய பேர் போனாங்க. இது எல்லாம் கூட இந்த எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் உடைய ஒரு ரிசல்ட். இது ஆரம்ப காலத்தில் இது பார்த்துட்டோம், கமிட்டி அக்ரிமெண்ட் பார்த்துட்டோம், எக்குமெனிக்கல்னா மீனிங் பார்த்துட்டோம். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வில்லியம் கேரி அவர்களால் துவக்கப்பட்ட இவ்வியக்கம் எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வில்லியம் கேரியால துவக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை உலகத்தின் பல பாகங்களுக்கு அனுப்பி நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. உலகின் பல பாகங்களில் மிஷனரிகள் திருச்சபைகளை தோற்றுவிப்பதன் மூலமாக தேவனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் துவக்கப்பட்டது இவ்வியக்கம். ஆனால் வருடங்கள் சென்ற பின் நடைபெற்ற வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஒண்ணு நடந்தது. எல்லா சபைகளிலும் இருந்து ஒரு முழு உலகத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு, பெரிய மகாநாடு தான் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், WCC. நற்செய்தி மயமாக்குதல், மனித குலத்திற்கான ரட்சிப்பு, இவைகள் 2ஆம் பட்ச தேவையாக கருதப்பட்டது. இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் கூடும்போது எல்லா நாட்டுல இருந்தும் பல திருச்சபைகள்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பேசப்பட்ட காரியங்களை கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அண்ட் சால்வேஷன். இவங்களை விட முக்கியமானது, இந்த 2 காரியத்தை விட முக்கியமானது என்ன, மனிதனுடைய சமூக தேவைகளை சந்திப்பதே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல. ஸோ வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் நடந்தது என்ன, அழகா அத்தனை நாடுகள்ல இருந்து வந்து சேர்ந்த சர்ச் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன எடுத்திருக்கணும், எப்படி வந்து நம்ம உலகத்தையே நற்செய்தி மயமாக்குறது, எப்படி வந்து இவாஞ்சலைஸ், ஹவு டு இவாஞ்சலைஸ் த வேர்ல்ட் அண்ட் ஹவு டு பிரிங் த ஹோல் ஹியூமன் கைண்ட் இன்டு சால்வேஷன். நற்செய்தி, உலகத்தை நற்செய்தி மயமாக்குதல், மனித குலத்திற்கு எப்படி ரட்சிப்பை கொண்டு வருது, இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து முக்கியமா அவங்க பேசியிருந்திருக்கணும். ஆனா அங்க நடந்த வாக்குவாதங்கள்ல கடைசியில என்ன ஆயிடுச்சு, இதை விட முக்கியம் மனிதனின் சமூக தேவைகள் சந்திப்பதே அப்படின்ற ஒரு காரியம் அங்க வந்துருச்சு. இந்த ஒரு தனி பேராகிராஃபாவே வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த WCC எதற்காக அமைக்கப்பட்டது, இவாஞ்சலைசேஷன் அண்ட் சால்வேஷன். இதுக்காக தான் வந்து WCC வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸே அமைக்கப்பட்டது. ஆனா அந்த நோக்கத்தை இருந்து விலக ஆரம்பித்தது லிபரல் தியாலஜி. இந்த சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது எது, லிபரல் தியாலஜி. லிபரல் தியாலஜிக்கு அவங்க வந்து வசனமும் சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த இது மேனிஃபெஸ்டோ, என்னது Nazarene Manifesto, Luca, Isaiah 61. ஏசு சுவாமி வந்து அந்த சபை ஒரு ஆலயத்துல போய் அவர் வந்து வாசிச்சு காமிப்பார் இல்ல. லூக்கா 4:17 இருந்து. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசித்து சுருட்டிட்டு என்ன சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு. ஸோ இந்த லிபரல் தியாலஜியன்ஸ் வந்து எதை கோட் பண்ணுவாங்க அப்படின்னா,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப தரித்திரர் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்க? புவர் பீப்புள், ஏழைகள். அப்ப ஏழைகளுக்கு வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது, ஏழைகள் மேல் அவர் கண்ணோக்கமா இருந்தார். அதனால ஏழைகளுக்கு உதவி செய்வது. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. சோ மனசுல கஷ்டப்பட்டு போறவங்களுக்கு கவுன்சிலிங், இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி மட்டும் பண்றது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அப்ப ஜெயில் மினிஸ்ட்ரி, அவங்க வந்து எப்படி தப்பான சரியான இதுல அவங்க வந்து சிறைப்படுத்தப்படலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக போராடி அவங்கள வந்து விடுதலை பண்ணி கொடுக்கிறது. குருடருக்கு பார்வை, அகைன் ஹாஸ்பிட்டல்ஸ். சிறை நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். அப்ப வந்து அடிப்பட்டு நொறுங்கி போனவங்க, உள்ளத்துல நொறுங்கி போனவங்க, அப்போ அகைன் ஹீலிங் மினிஸ்ட்ரி. அப்ப இததான் வந்து இயேசு சுவாமியே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போ இதுக்கு வந்து நம்ம இன்னொரு என்ன மாதிரி அர்த்தம் எடுக்கலாம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அவங்கதான் புவர் பீப்புள்ல. தரித்திரருக்கு அப்போ அவங்க வந்து சுவிசேஷத்தை தான் பிரசங்கி சொல்றார். அப்ப லிபரல் தியாலஜிஸ்ட் வந்து வேண்டிய சில காரியங்களை எடுத்துக்கிட்டு அதனால சமூக சேவை தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு காரியத்துல அவங்க வந்து இறங்கிடுறாங்க. அதனால WCCயில் உள்ள திருச்சபை அங்கத்தினர்கள் நற்செய்தியை பரப்புவதின் முக்கியத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. கன்னி பிறப்பு, அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை ஒத்துக்கொள்ளவில்லை. கன்னி பிறப்பு கூட அவங்களால ஒத்துக்க முடியல. அற்புதங்கள், மிரக்கல்ஸ், ரிசரக்ஷன், இந்த மூணையும், கன்னி பிறப்பு, அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் படைப்பையும், ஈவன் கிரியேஷனை கூட அவங்க வந்து மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இவங்க? வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், சபைகள், வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், சபைகளின் அங்கத்தினர். அதுவும் வேர்ல்ட் கவுன்சிலுக்கு போறாங்கன்னா அவங்க வந்து சபை தலைவர்களா தான் இருக்கணும் இல்லையா? சோ அங்க போய் கடைசியில என்ன ஆயிடுச்சு? மனிதனின் ரட்சிப்பிற்கான தேவையில்லை, சமூக நற்செய்திக்கே, சோசியல் காஸ்பல், அதுக்குதான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். கிறிஸ்தவரின் நோக்கம் ரட்சிப்பு பற்றி பிரசங்கிக்க கூடாது, ஆனால் வறுமை, நீதியற்ற தன்மை, வியாதிகள், போர் இவற்றிலிருந்து சமூகத்தை காப்பாற்றுவதே நோக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ உலகம் முழுமை இயக்கம் இந்தியாவில் மிஷன் இயக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கவில்லை. ஆனால் தற்பொழுது நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இவாஞ்சலிக்களை விட வேகமாக பணியாற்றி பல சபைகளை ஸ்தாபித்து வருகின்றன. ஸோ வந்து அப்படி வந்து இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் நடந்ததுல நெகட்டிவிட்டிஸ் தான் வந்து என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா கடவுளுடைய பெரிதான கிருபையினால அவங்க முக்கியத்துவம் அளிக்கினாலும் தற்பொழுது நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இவாஞ்சலிக்கல்ஸ் அப்படின்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களை விடவும் இந்த எக்யூமெனிக்கல் குரூப்ஸ் வந்து வேகமாக பணியாற்றி பல சபைகளை ஸ்தாபித்து வருகின்றன. ஸோ எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இது இப்போ present times வந்து there is a positive shift. The global ecumenical movement did not initially accord much importance to mission work in India. However, a positive shift has now taken place. இப்போ வந்து நடந்துருச்சு. And they are currently working with greater momentum. Okay, so இதுதான் வந்து ecumenical movement. 8:30. எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு இந்த எக்யூமெனிக்கல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் உங்களுக்கு இன்னைக்கு நைட் அந்த இது அனுப்பிடுவேன், இந்த லேட்டஸ்ட் நோட்ஸ் அனுப்பிடுறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ படிச்சிருங்க. ஓகே, அப்புறம் என்னென்ன கான்ஃபரன்சஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1910ல வேர்ல்ட் மிஷனரி கான்ஃபரன்ஸ். இதுல வந்து
1910 வேர்ல்ட் மிஷனரி கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல வந்து மிஷன்ஸ் வர்சஸ் சர்ச்சஸ். ஸோ ஊழிய அருட்பணியும் சபைகளும் எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரம், அந்த வேலை எப்படி இருக்கணும், அவங்களுடைய விசுவாசம், அப்புறம் அந்த டிசிப்ளின், ஒர்க் அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கணும், நம்பிக்கை ஒழுங்குகள் எப்படி இருக்கணும், இதை பத்தி இந்த வேர்ல்ட் மிஷனரி கான்ஃபரன்ஸ்ல பேசப்பட்டுச்சு. அப்புறம் 1921ல இன்டர்நேஷனல் மிஷனரி கவுன்சில் IMC, இது IMC அப்படின்னா இன்டர்நேஷனல் மிஷனரி கவுன்சில். IMCக்கு தமிழது சர்வதேச மிஷனரி கவுன்சில். வேர்ல்ட் மிஷனரி கவுன்சில் கான்ஃபரன்ஸ் அது வந்து உலக மிஷனரி மாநாடு. இந்த வருடங்களும் இந்த பேரு, இந்த அப்ரிவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. WMC அப்படின்னு ஒரு வேலை கேட்கலாம், ஒரு பேப்பர் வந்துச்சு, WMC என்ன, IMC என்ன, WCC என்ன அப்படின்னு. அப்புறம் அந்த 1948ல தான் இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் நடந்தது. அதுலயும் லைஃப் அண்ட் ஒர்க் எப்படி இருக்கணும், ஃபெய்த்தும் ஆர்டரையும் மர்ஜ் பண்ணாங்க. இது வந்து ஆம்ஸ்டர்டாம்ல நடந்தது. அதுக்கப்புறம் 1961ல என்ன நடந்துச்சு, IMC இன்டர்நேஷனல் மிஷனரி கவுன்சிலையும் இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி நியூ டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம இந்தியாலே நடந்துச்சு 1961ல. இந்த 1910 ஸ்காட்லாந்து எடின்பர்க்ல நடந்தது. 1910ல நடந்த என்னது வேர்ல்ட் மிஷனரி கான்ஃபரன்ஸ். அதுல வந்து 1200 பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. பெரிய லெவல்ல நடந்துச்சு. ஜூன் 14 to 23 1910ல. இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து 17 நான் வெஸ்டர்ன் டெலிகேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து முக்கியமா நம்ம இந்தியால இருந்து ரெவரண்ட் VS அசரியா அப்படின்னு ஒரு ரெவரண்ட் அவர் கலந்து கொண்டாரு. அவர் வந்து நிறைய காரியங்களை வந்து அவர் தைரியமா பேசினார். மெயினா என்ன பேசினார்னா, the problem of cooperation between foreign and native workers. இது எப்ப நடந்துச்சு, 1910ல. அப்போ வந்து நமக்கு சுதந்திரம் கிடையாது. we were not an independent country. and அப்போ வந்து பிரிட்டிஷ் மிஷனரிஸ் இருந்தாங்க, அமெரிக்கன் மிஷனரிஸ் இருந்தாங்க, டேனிஷ் மிஷனரிஸ் இருந்தாங்க, அப்புறம் ஐரிஷ் மிஷனரிஸ் இருந்தாங்க. அப்படி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து மிஷனரிஸ் இருந்தாங்க. அப்போ அவர் வந்து போல்டா என்ன சொன்னாரு, ஃபாரின் மிஷனரிஸ்க்கும் நேட்டிவ் ஒர்க்கர்ஸ், நம்ம இந்தியாவை சேர்ந்த இவங்க மூலமா எழுந்த இவங்க பழக்கி விட்ட அந்த நேட்டிவ் ஒர்க்கர்ஸ்க்கும் நடுவுல வந்து என்ன இல்லை, ஒரு கோஆப்ரேஷன், ஒரு யூனிட்டி இல்லை. அதனால ஒரு எப்பயுமே வந்து அவங்க வந்து மிஷனரி அப்படின்னா அவங்க வந்து துரைன்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த துரை அப்படின்னு சொன்னா அவங்கள ட்ரீட் பண்ற விதமே வந்து வேறவா இருக்கும். இந்த நேட்டிவ் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அவங்களுக்கு வேலை செய்யறவங்களா கூட இருப்பாங்க, அவங்களுடைய எல்லா எடுப்படி வேலையும் செய்யறவங்களா இருப்பாங்க அந்த இந்தியன் கோ ஒர்க்கர்ஸ். அதனால அவர் என்ன சொன்னாரு, through all the ages to come, the Indian church will rise up in gratitude to attest the heroism and the self-denying labor of the missionary body. You have given your goods to feed the poor. You have given your bodies to be burnt. We also ask for love. Give us friends. So என்ன இவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க அந்த காலத்துல அப்படின்னா, அந்த மிஷனரிஸ் வந்து அவங்க வந்து we are, எங்க கல்ச்சர் இஸ் அ கிரேட்டர் கல்ச்சர். நீங்க படிப்பறிவு இல்லாதவங்க, உங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த எத்னோசென்ட்ரிசம் இல்ல, அந்த எத்னோசென்ட்ரிசம் அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. அவங்க we are someone great. அப்போ நம்மளுடைய இந்தியன் கவுண்டர் பார்ட்ஸ், இந்தியா அந்த காலத்துல ட்ரெயின் ஆன மிஷனரிஸ் ஒரு மாதிரி அடிமைகள் மாதிரி தான், அவங்களுடைய வேலைகளை செய்கிறவர்களாகவும் அவங்களுக்கு கீழானவர்களாக தான் வச்சுட்டாங்க. மிஷனரி கான்ஃபரன்ஸ், வேர்ல்ட் மிஷனரி கான்ஃபரன்ஸ்ல ரெவரண்ட் VS அசரியா வந்து அவ்வளவு தைரியமா அந்த இடத்துல அவர் வந்து பேசியிருக்கார். ஸோ வேர்ல்ட் மிஷனரி கான்ஃபரன்ஸ் ஒரு ஷார்ட் நோட் 5 மார்க்ஸ் வரலாம், அதை பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு மற்றும் பூர்வீக தொழிலாளர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு பிஷப் அசரியா வந்து அங்க தெரிவிக்கிறாரு.
அவர் வந்து இன்னொன்னு என்ன ஃபேமஸா அவருக்கு இந்த கோட் எல்லாத்துக்கும், வரவிருக்கும் அனைத்து யுகங்களிலும் இந்திய திருச்சபை மிஷனரி அமைப்பின் வீரத்தையும் சுய மறுப்பு உழைப்பையும் சான்றளிக்க நன்றியுடன் எழுவோம். என்ன சொல்ல, இந்தியன்ஸ் வந்து நாங்க இந்தியர்கள் வந்து எல்லா யுகங்களையும் இன்னும் எத்தனை வருஷங்கள் போனாலும் நம்ம வந்து மிஷனரிஸை நம்ம மறக்கவே மாட்டோம்ல. மிஷனரிஸ் வரலன்னா நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இருக்க மாட்டோம். நம்மளுடைய உதாதையர் நம்ம எப்படியோ இருந்திருப்போம் மிஷனரிஸ் இல்லைன்னா. அப்போ அதனால அவங்களை வந்து நாங்க வந்து நன்றியோடு நாங்கள் இருப்போம். ஏழைகளுக்கு உணவளிக்க உங்கள் பொருட்களை கொடுத்துள்ளீர்கள், உங்கள் உடல்களை எரிக்க கொடுத்துள்ளீர்கள், நாங்கள் அன்பையும் கேட்கிறோம். சோ இது எல்லாமே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அப்ப அசரியா சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஒரு உண்மையான அன்பு, அந்த ஈக்குவலா ட்ரீட் பண்ற அந்த அன்பு அந்த நேரத்துல கிடைக்காம இருந்திருக்குது. அப்ப எங்களுக்கு நண்பர்களை கொடுங்கள், கிவ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு? 8 காரியங்கள், 8 கமிஷன்ஸ் அட் த கான்ஃபரன்ஸ். இதுவும் ஒரு முக்கியமான அந்த கான்ஃபரன்ஸ் பத்தி பிக் கொஸ்டின் வந்தா இந்த 8 கமிஷன்ஸ், இல்ல 5 மார்க் கொஸ்டின்ல இந்த 8 கமிஷன்ஸ் கேட்கலாம். கேரிங் த காஸ்பல் டு ஆல் த நான் கிறிஸ்டியன் வேர்ல்ட், கிறிஸ்தவம் அல்லாத உலகம் முழுவதும் நற்செய்தியை எடுத்து செல்வது. த சர்ச் இன் த மிஷன் ஃபீல்ட், அந்த மிஷன் களத்திலேயே சபையை வந்து உருவாக்கணும். எஜுகேஷன் இன் ரிலேஷன் டு த கிறிஸ்டியனைசேஷன் ஆஃப் நேஷனல் லைஃப், தேசிய வாழ்க்கையின் கிறிஸ்தமயமாக்கல் தொடர்பான கல்வி. ரிலேஷன் டு த கிறிஸ்டியனைசேஷன் ஆஃப் நேஷனல் லைஃப். அப்போ அந்த தேசம் முழுவதையுமே வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆக்குற அளவுக்கு நம்மளோட எஜுகேஷன் வந்து இருக்கணும். ஸோ அந்த காலத்துல எல்லா மிஷனரி ஸ்கூல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் கிளாஸ் இருக்கும் கட்டாயமா. அண்ட் மிஷன்ஸ்க்கு ஓப்பனா இருப்பாங்க. அநேகர் வந்து சத்தியத்தை சொல்லுவாங்க. ப்ரேயரோட தான் ஸ்டார்ட் பண்ணும், ப்ரேயர்ல முடியும். அப்போ ஆனா இப்போ இத எல்லாத்துக்கும் வந்து இப்போ இந்த காலத்துல தடைகள் வந்து கொண்டே இருக்குது. மிஷனரி மெசேஜ் இன் ரிலேஷன் டு த நான் கிறிஸ்டியன் வேர்ல்ட், இயேசுவை அறியாத உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மிஷனரி செய்தி இருக்கணும். கிறிஸ்தவம் அல்லாத உலகத்துடன் தொடர்புடைய மிஷனரி செய்தியை நம்ம கொடுக்கணும். அடுத்தது த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மிஷனரிஸ், மிஷனரிஸ்களை தயார் செய்யணும். என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து மிஷனரிகளை தயார் செய்யணும். த ஹோம் பேஸ் ஆஃப் மிஷன்ஸ், மிஷன்ஸ்களுக்கு வந்து ஒரு தாய் மையம் இருக்கணும். இப்ப அமெரிக்கால இருந்து ஒரு மிஷனரி குரூப் வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு சென்டர் இருக்கணும். அப்போ அந்த சென்டர் தான் வந்து ஒரு மெயின் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அங்க இருந்து அவங்க இப்ப இந்தியாவில வந்தாங்க அப்படின்னா பாம்பேலுக்கு வந்தாங்க, பாம்பேல இருந்துட்டு அவங்க அநேக இடங்களுக்கு மிஷனரிஸ் அனுப்பணும். ஸோ ஒரு மிஷன் பேஸ், ஒரு தாய் மையம் வந்து ஒரு ஹோம் பேஸ் ஃபார் மிஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் மிஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ், மிஷன்களுக்கும் மற்ற அரசாங்கங்களுக்கும் உள்ள அந்த இடைவெளி ரொம்ப இல்லாம அந்த டெசிஷன்ஸ் என்ன பாலிசிஸ் அதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணணும். ப்ரொமோஷன் ஆஃப் யூனிட்டி, மிஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் மற்ற அரசாங்கத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், அந்த பாலிசிஸ் இருக்கணும். இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க வாணிக தொடர்பு தான் இருந்தாங்க. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சியே நமக்கு வந்ததுங்க. அந்த மாதிரி அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க கூட வரும்போது யாராவது மிஷனரிஸ் வருவாங்க, மொழியை கற்றுக்கிறதுக்கு வந்து மிஷனரிஸ் வருவாங்க, வந்து ஊழியம் பண்ணுவாங்க. அப்படி அந்த மிஷனரிஸ் ஊழியம் பண்ணும்போது அந்த அரசாங்கம் இல்லை, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே எத்தனையோ நேரங்கள்ல வந்து நீ சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, நீ லாங்குவேஜை கத்துக்கோ, நீ அந்த மொழியை கத்துக்கோ, அந்த மொழிக்கு கிராமரை கொடு, அவங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வச்சு கூட நீ எல்லாம் பண்ணு, ஆனா சுவிசேஷத்தை நீ சொல்லக்கூடாது, யாரையும் நீ வந்து இவாஞ்சலைஸ் பண்ணக்கூடாது, கிறிஸ்டியன்ஸா நீ மாத்தக்கூடாது. அதனால மிஷன்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் சரியான ஒரு ஒப்புதல் இருக்கணும். அப்புறம் எல்லா மிஷன்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும். நிறைய மிஷன்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தா, மேற்கத்திய நாடுகள்ல இருந்தா மிஷனரிஸ் வராங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒத்துழைப்பு, அதை நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரே இடத்துல போய் எல்லா மிஷனரிஸும் இல்லாம அந்த இடங்களை பிரித்து ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்த வந்தது. பர்மாலையும் சிலோன்லயும் 1922ல நேஷனல் கிறிஸ்டியன் கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க. 1912ல the National Missionary Council of India was constituted.
1922 அதுக்கு பேரை மாற்றி நேஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு வச்சுட்டாங்க. 1950 நேஷனல் கிறிஸ்டியன் கவுன்சில் ஆஃப் பாகிஸ்தான் வாஸ் ஃபார்ம். ஸோ பாகிஸ்தான், சிலோன், இந்தியா எல்லாம் பாகிஸ்தான்ல கூட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது. Of IMC took place in IMC என்னது? IMC Indian International Missionary Council. International Missionary Council. International Missionary Council. 1930 நடந்தது. அப்போ அதுலயும் வந்து அப்போ வந்து உலகத்துல வந்து இந்த ஜெர்மன் அந்த ஹிட்லர் அந்த பீரியட் அந்த மாதிரி ஜெர்மனிலாம் மூலமா நிறைய ஒரு ஃபேசிஸ்ட் டைப் ஆஃப் ரிஜைன்ஸ், அது பாசீக வகை ஆட்சிகள், ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஜப்பான், இங்கெல்லாம் வந்து ஓபன் செக்யூலர் டைப் ஆஃப் கம்யூனிட்டி இல்லை. அவங்க எல்லாம் நிறைய த்ரெட்ஸ் இருந்தாங்க. தாம்பரம் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தா தோன்றிய செயல்கள் தாம்பரம் கிறிஸ்தவ செய்தி நம்ம செய்தி எப்படி நம்ம அத நடைமுறையில் கேட்கும் இறுதி உண்மையை எந்த மதங்களையும் வந்து நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும், ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படிங்கிறது அந்த மாநாட்டுல ஐஎம்சியின் 3வது மாநாடு அது. அதுல தீர்மானிக்கப்பட்டது. அடுத்தது இந்த டேவிட் பாஷ் பத்தி ஒரு சில காரியங்கள். டேவிட் பாஷ் அந்த பாரடைம் அதை வச்சு இது பண்ணவர், அதை நமக்கு தெளிவுபடுத்தினவர். அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மிசியாலஜிஸ்ட், தியாலஜியன். அவர் ஒரு புக் எழுதினாரு, டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன்ஸ். 1991 எழுதினார். 1992 அவர் இறந்துட்டார். ஸோ 1991 அந்த புக் முடிஞ்சு இதுவாச்சு. அதுல இருந்துதான் மிசியாலஜிக்கல் பிரின்சிபிள்ஸை வந்து இப்போ இந்தியா, உலகம் பூராவுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மிசியாலஜிஸ்ட், அருட்பணி இயலாளர் அண்ட் தியாலஜியன். அவர் வந்து இறை இயலாளர் கூட. அது இல்லாம அருட்பணி இயலாளர். டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன் அப்படின்ற புக்கை 1991 போட்டிருக்கிறாரு. அதுல என்னெல்லாம் மெயின் கான்ட்ரிபியூஷன்ஸ், பாரடைம் ஷிஃப்ட் இன் மிஷன்ஸ். அது 5 ஹிஸ்டாரிக்கல் பாரடைம்ஸ் கொடுக்கிறாரு. நியூ டெஸ்டமெண்ட்ல, அப்புறம் ஈஸ்டர்ன் சர்ச்ல, அப்புறம் கேத்தலிக் சர்ச்ல, அப்புறம் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன், என்லைட்டன்மெண்ட். 6வதா தான் நம்ம வந்து அந்த மாடர்ன் ஏராவை தனியா எடுத்துக்கிறோம். 6வதா ஒவ்வொரு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஒவ்வொன்றுல இருக்கிற கல்ச்சுரல் கான்டெக்ட், அந்த கலாச்சார பேஸ்டா அதோட மாற்றங்கள் வந்திருக்குது. ஷோயிங் தட் மிஷன் தியாலஜி இஸ் நாட் ஸ்டாட்டிக் பட் கண்டினியூலி இவால்விங். தமிழ்ல பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து இந்த வரலாற்று முன்னுதாரண மாற்றங்கள் அது எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்கிறாரு. அது வந்து சூழல் சார்ந்த மற்றும் உரையாடல் சார்ந்த நடைமுறையாக கிறிஸ்தவ மறைப்பணியை மறுவரை செய்தார், ரீடிசைன் பண்ணார் அவர். அதாவது எப்படி இருக்கணும்னு அவர் என்ன சொன்னாரு, கல்ச்சுரல் கான்டெக்ட்லயும் இருக்கணும். உரையாடல் அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம், கம்யூனிகேஷன்லயும் டயலாக் முறையில நம்ம வந்து பேசவும் நமக்கு தெரியணும். மறைப்பணி எழுத்து மூலமோ இல்ல
வார்த்தைகள் மூலமாகவும் நம்மளுடைய டிஃபெண்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபெய்த்தை நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்கணும். அதை வெற்றிவாத முயற்சியாக கருதாமல் கடவுளின் நல்லிணக்க பணியில் பங்கேற்பதாக அவர் வலியுறுத்தினார். முக்கிய பணியில் முன்னுதாரண மாற்றங்கள், அதாவது 6 மாற்றங்கள் பார்த்தோம். இன்னொன்னு என்ன சொன்னாரு, இந்த மறைப்பணி இறையியல், மறைப்பணின்னு அருட்பணி, அருட்பணி இறையியல். ஓகே, இந்த அருட்பணி இறையியல் நிலையானது அல்ல. மிஷன் தியாலஜி ஆர் மிசியாலஜி மிஷன் தியாலஜிங்கிறது ஒரு நிலையானது அல்ல. அது மாறாக தொடர்ந்து தொடர்ந்து சேஞ்ச் ஆயிட்டே வரும். பரிணமித்துனா சேஞ்ச் ஆயிட்டு மாறிக்கொண்டே வரும் அப்படின்னு அவர் உருவாகி வரும் பின் நவீனத்துவ முன்னுதாரணம், மேலான கிறிஸ்துவில் ரட்சிப்பு, நீதி, சமாதானம், நல்லிணக்கம். முதல் salvation only through Christ. இரண்டாவது righteousness, peace and goodwill, நீதி, சமாதானம், நல்லிணக்கம் ஆகிய 2 பரிமாணங்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு புதிய முன்னுதாரணத்தை அவர்தான் கூறுறார். இந்த முழுமையான பார்வை குறுகிய சுவிசேஷ மாதிரிகளுக்கு சவால் விடுத்தது, நிலைப்படுத்தது. அடுத்தது மிஸ்ஸியோ டே பத்தி பேசுவது. ஊழியம் என்பது திருச்சபை திட்டங்களில் மட்டுமல்ல, கடவுளின் சொந்த இயல்பு மற்றும் செயல்பாட்டிலிருந்தே உருவாகிறது என்ற கருத்தை போஷ் முன்வைத்தார். மிஸ்ஸியோ டே பத்தி 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டா கூட வாட் இஸ் மிஸ்ஸியோ டே அதெல்லாம் நீங்க எழுதிட்டு இதையும் இந்த போஷ் என்ன சொல்றாருன்றதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஊழியம் என்பது திருச்சபை திட்டங்களில் மட்டுமல்ல, கடவுளின் சொந்த இயல்பு மற்றும் செயல்பாட்டிலிருந்தே உருவாகிறது என்ற கருத்தை போஷ் முன்வைத்தார். திருச்சபை கடவுளின் பணியை தனதாக்கி கொள்வதற்கு பதிலாக அதில் பங்கேற்கிறது. ஸோ நம்ம பண்ற அருட்பணி கடவுள் பணி, ஏன் பணி அப்படி இல்லை, கடவுளின் பணியை தனதாக்கி கொள்வதற்கு பதிலாக அதில் பங்கேற்கிறது. We are only partners in God's work. புரியுது? நம்ம அதுல ஒரு பங்கேற்கிறோம். கடவுளுடைய பணியில நமக்கு ஒரு பங்கு கிடைக்குது. கடவுள் நமக்கு திட்டமிட்டு இருக்கிறார், கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அது கடவுளின் பணிதான் அருட்பணி. இதன் மூலம் நிறுவன விரிவாக்கத்திலிருந்து உலகளாகிய மாற்றத்தை நோக்கி தனது கவனத்தை மாற்றுகிறது. சூழல் சார்ந்த மற்றும் உரையாடல் அணுகுமுறை. சூழல் சார்ந்தது அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரம் சார்ந்த மற்றும் உரையாடல் டயலாக் மூலமா தான் பணியானது, அருட்பணியானது காலனித்துவ திணிப்பிலிருந்து விலகி, காலனித்துவ திணிப்புல இருந்து என்ன, இப்ப பிரிட்டிஷ் காலனிஸ் வந்தாங்க, நமக்கு அவங்களோட ஸ்டைல்ல தான் சுவிசேஷத்தை சொன்னாங்க, அவங்களுடைய கல்ச்சரை தான் நம்ம மேல திணிச்சிட்டு போனாங்க. ஸோ காலனித்துவ திணிப்பிலிருந்து விலகி பரஸ்பர மரியாதை மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்ந்தது. அப்போ அந்தந்த ஊர்ல இருக்கிற இது அருட்பணியானதுன்னு வரணும். அருட்பணியானது நம்ம பரஸ்பர மரியாதை, அதாவது நம்ம எங்க கல்ச்சர் தான் எத்னோசென்ட்ரிக், எங்க கல்ச்சர் தான் பெருசு, நாங்க என்ன ஃபாலோ பண்றோமோ நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு திணிக்காம, அந்த நம்ம நாட்டுல இருக்கிற, நம்ம போற குரூப்ல இருக்கிற அந்த சந்திக்கப்படாத மக்கள் கூட்டத்துல என்ன இது இருக்குதோ அவங்களுக்கு அந்த பரஸ்பர மரியாதை, நல்லிணக்கம், அவங்களோட பேசி, அவங்களை புரிந்து கொண்டு, அவங்களோட உரையாடி, அந்த நல்லிணக்கத்தோடு நம்ம சத்தியத்தை சொல்லணும், அவங்கள ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற்றணும் அப்படின்ற பன்முகத்தன்மை, பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பல சமய உரையாடல்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இறைப்பணியியலில் தாக்கம். இறைப்பணியியலை உருமாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன் என்ற நூல் இறைப்பணியியலில் ஒரு அடித்தள நூலாக ஆனது. இது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த புக் அவர் எழுதின புக், அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன் புக் நிறைய தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது. உலகம் எங்கும் இந்த தியாலஜி படிக்கிறவங்க இந்த புக்கை
ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன காரியங்கள்ல மாறுதல் அடைஞ்சிட்டு இருக்குது, இப்ப பிரசன்ட்ல நம்ம இன்னும் என்னென்ன மாறுதல்களை பண்ணணுங்கிறத புரிந்து செய்யும். ஸோ இதோட சுருக்கம் தான் 10 மார்க்ஸ் கொஸ்டின்னா நீங்க இந்த பாராகிராஃப் எழுதலாம். டேவிட் போஷ் குறிப்பாக தனது முக்கிய படைப்பான இறைப்பணியலை உருமாற்றுதல் இந்த நூலில், அந்த புக் இங்கிலீஷ்லயும் நீங்க நேம் போட்டுக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன். அந்த இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் உடைய ஒரு கன்சாலிடேஷன் தான் இது. இதை நீங்க படிச்சுவீங்களா? அனுப்பி விடுங்க மேடம், படிச்சுக்கிறோம். ஓகே. நீங்க வந்து அதை வாசிச்சு பார்த்து அந்த இந்த டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல நல்லா கிளாரிட்டி இருக்கும், தமிழ் தான் எனக்கு நம்மள படிக்கிறதுனால அது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். டெஃபினிஷன் ஆஃப் மிசியாலஜி பை டேவிட் பாஷ். நம்ம வந்து முதல்ல பார்க்கும்போது டேவிட் பாஷோட டெஃபினேஷனை பார்க்கல, மற்ற அநேகருடைய டெஃபினேஷன்ஸை பார்த்தோம். அப்போ இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் மிசியாலஜி பை டேவிட் பாஷ். அவர் வந்து இது ஒரு தியாலஜிக்கல் டிசிப்ளின் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் கிரிட்டிக்கலி ஆன் த நேச்சர், பர்பஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷன். இங்கிலீஷ் ஜாஸ்மின் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பிரிட்டோ ரீட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தானா என்ன கேளுங்க. அதுல புக் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா மேடம்? புக் வந்துரும் இல்லையா அதுக்குள்ள? ஆமா ஆமா வந்துரும். ஓகே. மிசியாலஜியின் வரையறை இது முக்கியம். ஓகே, நான் 2 பேப்பர்ல நான் இந்த क्वेश्चन பார்த்தேன். 2-3 பேப்பர்ல வந்து யாராவது 2 பேர் சொன்ன டெஃபினிஷன்ஸை எழுதுங்கன்னு போட்டிருக்காங்க. சோ நீங்க மாடல் क्वेश्चन கொடுத்தீங்க இல்லையா? 100 வார்த்தை, 200 வார்த்தை, 400 வார்த்தை, இதுல ஏதாவது ஒண்ணு வருமா இந்த மாதிரி क्वेश्चन? ஆமா. ஓகே. டெஃபினிஷன் இந்த வரையறை அப்படிங்கிறது 5 மார்க் क्वेश्चनல வரும். ஓகே ஓகே. ஷார்ட் क्वेश्चनல வரையறை மட்டும் வரும். இந்த மற்ற காரியங்கள் வந்து அவரோட மாற்றங்களை கொண்டு வந்தார், அவர் என்ன மிசியாலஜிஸ்டா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்பாங்க. அதனால இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அது 10 மார்க்ஸ்லயும் வரும், பிக் क्वेश्चनலயும் வரும். அப்புறம் பெரிய क्वेश्चनல இன்னொரு என்ன ஒரு கேள்வி சொன்னேன், யாராவது ஒரு மிசியாலஜிஸ்ட் செய்த காரியங்களை பத்தி எழுதுங்க அப்படின்னு. அப்போ நீங்க வந்து போஷ் என்ன சொன்னான்றதையே நீங்க திருப்பி எழுதலாம். அவர் ஒரு சிறந்த மிசியாலஜிஸ்ட், இந்த காலத்து மிசியாலஜிஸ்ட். அதனால இந்த எஸ்ஐயை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நான் அடுத்த டாபிக்ஸா கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு வந்துடும். நீங்க புரிஞ்சுட்டு அதை படிச்சீங்கன்னா யூ கேன் ரைட். அண்ட் இங்கிலீஷ்லயும் அது சிம்பிளா தான் இருக்கு. I think those who are writing in English can just read through and it will be very clear. That's easy. அதனால இந்த போஷை பத்தி படிச்சுக்கோங்க. போஷோட டெஃபினேஷன், போஷோட மிசியாலஜி டெஃபினேஷன், போஷ் என்னென்ன செஞ்சாரு, போஷ் என்னென்ன பண்ணா, அந்த 6 பாரடைம் ஷிஃப்ட்ஸ், அந்த 6 மாற்றங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறையவே படிச்சிட்டோம். நான் வந்து இந்த இதையே நான் உங்களுக்கு உடனே அனுப்பிடுறேன். வேற யாரும் இமெயில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கூட என்னோட நம்பர் அதுல பர்சனலா இருக்குது. அதனால நீங்க வந்து அந்த இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்க இமெயில் ஐடியை நான் இமெயிலையும் அனுப்புறேன். ஆனா இப்ப குரூப்ல வாட்ஸ்அப்ல நான் போட்டு விட்டுடுறேன். நீங்க ஒன்றும் பயப்பட ஒரு 2 டாபிக் தான். நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். நீங்க வந்து அதை இன்னைக்கு 2 ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன் 1, இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் 1, 2 ரெண்டுமே பேப்பர் அனுப்பிடுறேன். நீங்க ஜஸ்ட் வாசிச்சு பாருங்க. சரிங்க மேடம். சரி, ஓகே. யாரு ஜெபம் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங், ஸ்டாப் ஷேர்.